அன்னை தமிழுக்கு என் தலை தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரன்பும் பெருமதிப்புக்கும் உரிய இன்றைய இந்த தமிழாய்வு உரை பொழிவு நிகழ்ச்சியினை அரும்பாடுபட்டு ஒரு குறுகிய காலத்தில் நான் இங்கு சுகைப்பட்டாணிக்கு ஒரு திருமண நிமித்தமாக வருகின்ற சூழலில் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தகைமைக்குரிய ஐயா திருப்பதி அவர்களே, இங்கு வருகையளித்திருக்கின்ற இந்த மாவட்ட கல்வி துறையின் பொறுப்பாளர் ஐயா கணேசன் அவர்களே, மற்றும் இதற்கு முன்னால் பணியாற்றிய கல்வித்துறை சார்ந்த பொறுப்பாளர்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, எனக்கு அறிந்த முகங்கள் பலர் இங்கு உள்ளனர். ஐயா விரிவுரைஞர் குமரன் அவர்கள், ஐயா கவிஞர் செந்துரை கவிஞர் அவர்கள், ஏனைய பெருமக்கள், மலேசிய தமிழ் நெறிக் கழகத்தின் தேசிய உதவித் தலைவர் மன்னன் அவர்கள், ஐயா குமரன் அவர்கள், மற்றும் வருகை தந்திருக்கின்ற ஒரு இரண்டாவது முறை என்றால் முதல் முறை தமிழ்நாட்டிலிருந்து புலவர் செந்தலை கவுதனார் அவர்கள் வருகின்ற பொழுது அவரை ஆற்றுப்படுத்தி இங்கு நான் ஒரு ஏறக்குறைய ஒரு 2-3 மணித்துளிகள் நான் உரை நிகழ்த்தியிருப்பேன். இந்த முறை இந்த தமிழ் சார்ந்த சிந்தனைகளை இங்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற நிலையிலே நான் சற்று விரிவாக பேசலாம் என்று நான் கருதுகின்றேன். உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய காலச்சூழலையும் நான் கருதியே என்னுடைய உரை கட்டமைப்பை வைத்துக் கொள்வேன். மிக குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடு நடத்தி அந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்ற வேளையிலே ஐயா திருப்பதி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் அனைவரும் வந்திருப்பது உள்ளபடியாக எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை பேருவை தருகின்றது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது ஐயா சீனி நயனாமுது அவர்களுடைய இந்த பாடலை நீங்கள் செவிப்படுத்தீர்கள். காப்பியனை ஈன்றவளே என்றுதான் முதல் பாட்டே இருக்கும். காப்பியனை ஈன்றவளே, இந்த தமிழ் தாய்க்கு தலைமகனாக இன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றால், வரலாற்று அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு இந்த இலக்கண பெரும்புலவராக வீட்டிருந்த பெருமகனார் தொல்காப்பியர் தான். மற்றவர்களாம் அவருக்கு பிற்பாடு தான். அதற்கு முந்தையவராக பலர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அப்படி முந்தையவராக குறிப்பிடப்படுகின்ற பலருடைய முழு நூல் எதுவுமே நம் கைக்கு கிட்டவில்லை. நம் கைக்கு கிட்ட இருக்கின்ற ஒரு முழு நூலாக இருப்பது தொல்காப்பியம் மட்டுமே. மொத்தம் 1610 நூற்பாக்கள் தொல்காப்பியத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று அது வகைப்படுத்தப்பட்டிருக்கும். இவ்வாறு எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று வகைப்படுத்தப்பட்ட இந்த தொல்காப்பியத்தை தொல்காப்பியமே இவ்வாறான வகைப்பாட்டுக்குரிய நூலினை எவ்வாறு அது பகுக்கிறது என்றால் பிண்ட நூல் என்று வகைப்படுத்துகிறது. பிண்டம் என்றால் 3 வகையாக வகைப்படுத்தப்பட்ட நூல்களை எல்லாம் பிண்டம் என்று சொல்வார்கள். பிண்டம் என்று இன்னொரு பொருள் இருக்கிறது, அந்த பிண்டத்தில் குறிப்பிடவில்லை. 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டது தொல்காப்பியத்தில் உள்ள குறிப்புத்தான். அந்த தொல்காப்பியத்தில் 1610 பாடல்கள், அதுவே இன்றைக்கு நமக்கு முழு முதல் இலக்கண நூலாக இருக்கிறது. ஆனால் அந்த தொல்காப்பியத்தை பற்றி குறிப்பிட்ட மொழிஞர் தேவனைய பாவாணர் அவர்கள் இந்நூல் சார்பு நூல் என்று எழுதுவார். அது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது சார்பு நூல் நூல்கள் மொத்தம் 3 வகையாகத்தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று முதல் நூல், இன்னொன்று வழி நூல், இன்னொன்று சார்பு நூல். இந்த 3 வகைப்பட்ட நூல்களிலேயே பாவாணர் குறிப்பிடுகின்ற பொழுது சார்பு நூல் பிற்பாடு 3ஆவதாக தொகுக்கப்பட்ட இந்த சார்பு நூலுக்குள்ளேயே அந்த சார்பு நூலையே பார்த்து எழுதப்பட்ட ஒன்றுதான் சார்பு நூல் என்பது. அப்படின்னா இன்னும் பிந்தியது என்று பொருள். முதல் நூல் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் நூலை முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனை போக்கரு மனுவல். இது தொல்காப்பியத்துல பாயிரத்துல வருகின்ற வரி. பாயிரம் என்பது அந்த நாள்ல முகவுரைக்கும் முன்னுரைக்கும் இடப்பட்ட பெயர். இந்த முகவுரை முன்னுரை இந்த சொற்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சொற்களை எல்லாம் நமக்கு வழங்கியவர் பிற்பாடு நமக்கு இலக்கணம் தந்த நன்னூலார் தான். அவருடைய குறிப்புகள் தான் அந்த முன்னுரை. இன்றைக்கு நாம் நூல்கள் எழுதுகிற பொழுது முன்னுரை என்ற சொல்லையும் முகவுரை என்ற சொல்லையும் நாம் இன்று பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த சொற்களை நமக்கு தந்தவர் நன்னூலார். ஆனால் பண்டை நாளில் இவ்வாறு எழுதுகின்ற இந்த உரைநடைகள் அல்லாமல் பாவடிகள் எழுதுகின்ற பண்டை நாள்
நூல்களுக்கு அந்த நூலின் சிறப்பையும் நூலாசிரியர் சிறப்பையும் சிறப்பாகவும் பொதுவாகவும், நான் ஏன் சிறப்பாகவும் பொதுவாகவும் என்று குறிப்பிடுகின்றால், நூலை பற்றிய சிறப்பித்து ஆசிரியர் பெயரையும் சுற்றி ஆசிரியரையும் பாராட்டி எழுதப்படுகின்ற அந்த பாயிரத்துக்கு பேர் சிறப்பு பாயிரம். அப்படி அல்லாமல் நூலின் பொதுத்தன்மையை மட்டுமே சுட்டி எழுதுவதாக இருந்தால் அதுக்கு பேர் பொது பாயிரம் என்று சொல்வார்கள். பயிர்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள். அழைப்பது, வந்து பாருங்கள், படியுங்கள், இனிமையை பருகுங்கள் என்று அழைத்து அழைத்து பிறரை வரவழைத்து இதனுடைய இன்பத்தை ஊட்டுகின்ற நிலையிலே ஆசிரியருடைய மாணவரோ அல்லது ஆசிரியருடைய மகனோ ஆசிரியருடைய நண்பரோ அந்த நூலின் சிறப்பினை, ஆசிரியர் பற்றிய சிறப்பினை அழைத்து படிக்க சொல்லுவதற்கு பெயர் பயிர்தல், அழைத்தலுக்கு பெயர் பயிர்தல். அவ்வாறு பயிர்த்து அழைத்து படியுங்கள் என்று சொன்ன கரணியத்தால் இதற்கு பேர் பாயிரம் என்று ஆயிற்று. நான் எல்லா சொல்லும் பொருள் முடித்தனவே என்று தொல்காப்பியத்தில் வந்த வரிதான். இதற்கு மறுதலையாக இன்றைய கால இலக்கண நூல்கள்ல ஒரு பாடலை பயன்படுத்துவாங்க. அதாவது இலக்கண ஆசிரியர்கள் கூட பிற்கால இலக்கண ஆசிரியர்கள் அது என்ன எல்லா சொல்லும் பொருள் குறித்தனமாக இருக்கும், சொல்லுக்கெல்லாம் பொருள் இருக்குமா, எந்த சொல்ல இருந்தாலும் பொருள் இருக்க முடியுமா என்றெல்லாம் கேட்பார்கள். சொற்களுக்கு பொருள் இருக்காது, காரண பெயர் என்ற ஒன்று இருக்கிறது, காரணமே இல்லாம வைக்கப்பட்ட பெயர் இருக்கிறது. இப்ப நாற்காலி என்று சொன்னால் 4 கால் இருப்பதால் அதற்கு நாற்காலி. மண், கல், இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல முடியும், சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவாங்க? இடுகுறி பெயர் என்று சொல்லி விடுவார்கள். இந்த இடுகுறி என்ற சொல்லாட்சி எப்பொழுது வந்ததுன்னா நன்னூலுக்கு பிறகுதான். நன்னூலார் என்ன சொல்வார்னா, அவர் சொன்ன வரி பகுப்பால் பயனற்று இடு குறியாகி, இதான் அவருடைய வரி. பகுத்து பகுத்து பார்க்கிறோம், பயனற்று புகிறது, பொருள் தெரியவில்லை, எனவே அது ஏதோ ஒரு நோக்கில் வைத்து விட்டார்கள், ஒரு குறியீட்டு சொல்லாக வைத்து விட்டார்கள் என்றுதான் நன்னூலார் சொல்லுவார். ஆனா இவருக்கு முந்தி பாவாணருடைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அல்லது எழுதப்பெற்ற தொல்காப்பியத்தில், தொல்காப்பியரால் எழுதப்பெற்ற தொல்காப்பியத்தில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ரெண்டுமே நேர் எதிர் முரணா இருக்கிறது. இங்க இடுகுறி என்று சொல்கிறார், அவர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்கிறார். ரெண்டுமே நேர் எதிர்முரண். நாம் எதை எடுத்துக்கொள்வது? பிற்காலத்தில் பிந்தி வாழ்ந்த பவணந்தி முனிவருடைய கருத்தை எடுத்துக்கொள்வதா, அல்லது 2700 ஆண்டுகள்னா பாவாண சொல்கிற கணக்கு. அவர் ஏன் அந்த கணக்கை அவர் சொன்னார் என்றால், கிமு 7ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவத்திற்கு முந்தி 7ஆம் நூற்றாண்டு என்று அவர் கணக்கெடுவார். பலர் பலவாறு கணக்கெடுக்கிறார்கள். 5000 ஆண்டு பழமை வாய்ந்தது, 10,000 ஆண்டு பழமை வாய்ந்தது, 15,000 ஆண்டு பழமை வாய்ந்தது, மிக மிக தொன்மையான காலத்திற்கெல்லாம் எட்டி செல்வார்கள். ஆனால் பாவாணர் சொன்ன இந்த கிமு 7 அல்லது 2700, இங்க ஆசிரியர் பெருந்தகைகள் இருக்கிறீர்கள், இலக்கணம் சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், வரலாறு அறிந்தவர்கள் இருக்கிறீர்கள். எனவே இதெல்லாம் உங்களுக்கு புரியும் என்று நான் கட்டாயமா உங்களுக்கு சொல்வது, உங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான காரணம் என்ன? வரலாற்று பரப்பில் இப்ப இந்தியா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடு, அந்த இந்தியா என்ற பெயர் மிக மிக பிற்காலத்தில் இடம்பெற்ற பெயர் தான், ஆங்கிலேயரால் இடம்பெற்ற பெயர் தான் இந்தியா என்ற பெயர். தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை குறிப்பிடப்படுகிற பெயர் நாவலன் தன்பொழில் அல்லது நாவலன் தீவு, அதுக்குள்ள பெயர் நாவலன் தீவு, நாவலன் தன்பொழில் என்று சொல்வார்கள். இந்த இந்தியா இந்த வெள்ளைக்காரர்கள் குறிப்பிடப்படுகின்ற பெயர். இந்த கால வரிசையை இந்திய வரலாற்றை எடுத்து ஆராய்கின்ற பொழுது, இப்ப தமிழர் என்றால் கட்டாயமா இந்தியா இல்லாம நாம் வரலாறை நம்ம பேச முடியாது. ஏன்னா அங்கிருந்து நாம் வந்தவர்கள், நம் முன்னோர்கள் அங்கிருந்து வந்தவர்கள், நம்முடைய வரலாறு அங்கு தொடங்கியது. சிலப்பதிகாரத்திலும் புறநானூற்றிலும் நம்முடைய வரலாற்றுடைய தொன்மை அடையாளங்களை பாடல்களாக அகச்சான்றாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுகடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழும் வடிவேல் எரிந்த வன்புகை பொறாது. இந்த பாடல் அப்படிதான் வரும், சிலப்பதிகாரத்தில் வருகின்ற பாடல். வடிவேல் எரிந்த வன்புகை பொறாது, பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள.
பக்குருளியார் என்ற பேர் ஆறு ஒன்று இருந்ததாகவும், பன்மலை அடுக்கம் என்ற பெரும் மலை அடுக்கம் இருந்ததாகவும், குமரி கோடு என்று சொல்லப்படுறது, கோடுனா மலையின் பொருள், குமரி கோடு என்ற ஒரு உச்ச மலை முகடு இருந்ததாகவும், இவையெல்லாம் கொடுங்கடல் கொன்று விட்டது, எடுத்துக்கொண்டது என்று அந்த பாடல் இருக்கிறது. அங்கு இதன் வாயிலாக இங்கு ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது என்ற கருத்து சிலப்பதிகாரத்தின் வாயிலாகவும், வாழிய நலனே பக்குள்ளி ஆற்றினும் என்ற அந்த புறநானூற்று வரியும் கலித்தொகை வரிகளும் நமக்கு பகுதி ஆற பற்றியும் இந்த குமரி கோட்டை பற்றியும் குமரி நிலத்தை பற்றியும் சில அறிகுறிகளை குறிப்பாக அகச்சான்றுகளாக காட்டுகின்றன. எனவே பெருநிலப்பரப்பு ஒன்று இருந்தது. அந்த பெருநிலப்பரப்புக்கு குமரி பெருநிலம் அல்லது குமரி கண்டம் என்று சொல்வதாக ஒரு கருதுகோள். இது நம்ம கருதுகோளாக தான் வைக்க முடியும். இதை ஒரு அறிவியல் படி நிறுவிய ஒரு சான்றாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருதுகோளை நம்மவர்கள் இலக்கிய சான்றுகள் படி நிறுவி வருகிறார். இது நம்முடைய வரலாறு. எனவே இந்த இந்திய நிலப்பரப்புக்குள் இருவேறு பண்பாட்டு தாக்கங்கள் வரலாற்றில் உள்ளன. ஒன்று ஆரிய பண்பாடு, இன்னொன்று தமிழர் பண்பாடு. இந்த ஆரிய பண்பாடு என்பது வந்தேறு பண்பாடாக தான் வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் வந்த காலகட்டம் ஏறக்குறைய கிமு 10ஆம் நூற்றாண்டு என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. கிமு 10ஆம் நூற்றாண்டு என்றால் தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற ஒரு பா வரி, வடவெழுத்து உரி வட சொற்கிளவி அப்படின்னு ஒரு வரி வரும். தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா தெரியும். வடவெழுத்து உரியினா நீக்குங்க. வட எழுத்து, இப்ப எழுத்துனா நாம எடுத்தெடுப்பில் நாம் கருதுகிற நம் மனக்கண்முன் வருகின்ற பொருள் என்னன்னா கையால் எழுதுகிற எழுத்து என்று கருதுவோம். ஆனா எழுத்துனா தொல்காப்பியத்தின்படி உண்மையான பொருள் என்னன்னா ஒலி என்றுதான் பொருள். உள்ளத்திலிருந்து எழுகின்ற, கருத்தாக எழுகின்ற அந்த ஓசை என்றுதான் பொருள். ஓசை இல்லாமல் மொழி இல்லை. மொழிக்கு எண்ணங்கள் அடிப்படை, எண்ணங்களின் தொகுப்பு கருத்து இருக்கும், அந்த உள்ளத்தில் உதிக்கும். அந்த கருத்தை நாம் பிறருக்கு வெளிப்படுத்துகிற பொழுது பேச்சாக, உணர்ச்சியாக, மொழியல்ல முதல் கட்டமாக உணர்ச்சியாகத்தான் அவையெல்லாம் எழுந்தன என்று சொல்வார்கள். பிறகு அவற்றை தொகுக்கிற பொழுது அந்த ஓசைகளை தொகுத்து பொருள் நிமித்தமாக அவை படிப்படியாக அதுக்கு ஒரு கூறுதலற வளர்ச்சி இருக்கும். கூறுதலற வளர்ச்சி என்றால் ஒரு திரிவாக்க வளர்ச்சி. திரிவாக்க வளர்ச்சி என்றால் ஆங்கிலத்தில் இவலோஷன் கோட்பாடு என்று சொல்வார்கள். அந்த இவலோஷன் அமைப்பு முறை மொழி ஒளி அமைப்புல கூட ஏற்படும். இதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம்னா இந்த வேர்ச்சொல் ஆய்வு அடிப்படையில் பார்க்கிற பொழுதுதான் இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இதை மொழிஞாயிறு தேவனைய பாவாளரும், அவர் காலத்துல அவருக்கு முந்தி மாகரல் கார்த்திகேயனார் என்கிற ஒரு பேரறிஞரும், அதே வேளையில சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளார், ஞானப்பிரகாசர் ஈழத்தில் உள்ளவர், அவர் செய்த மிகப்பெரிய ஆய்வுகளும், அவர்களுக்கு முன்னோடியாக இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல்ட் அவர்களுடைய ஆய்வு குறிப்புகளும், இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல்களாக இருந்தன. இந்த வேர்ச்சொல் ஆய்வு பற்றிய நெறிமுறைகளை எல்லாம் மிக ஆழமாக ஆராய்ந்து தம் வாழ்நாள் முழுவதும் இரவு பகலாக எண்ணி ஒரு நொடி பொழுது கூட வீணாக்காமல் அதற்காகவே தம்மை ஒப்படைத்து வாழ்ந்த பெருமகன் தான் தேவனைய பாவாளர். அவருடைய நூல்களை படித்தீங்கன்னா கட்டாயமா இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே எண்ணம் இல்லாமல் கருத்தில்லை, கருத்தில்லாமல் பேச்சு ஒலி என்பது இல்லை. அதற்கு ஒரு புற வடிவம் கொடுக்கிற பொழுதுதான் எழுத்து என்று உருவாகும். அதையும் எழுத்து என்பார்கள். ஏன் எழுத்து என்று சொல்கிறார்கள்? வரி வடிவம் சொல்லணும், ஆனா அதனையும் எழுத்து என்பார்கள். ஏனென்றால் இழுப்பதால் எழுந்தது எழுத்து, எழுவதால் எழுந்தது எழுத்து. ரெண்டு வகையான வினை அமைப்பு முறையில இந்த எழுத்து என்ற சொல் உருவாகும். ஓசை எழுப்புகிறது, அது எழுத்தாயிற்று. அதே போல கையால் பற்றி நாம் வரி வடிவம் உருவத்தை கொடுக்கிறோம், அதுவும் எழுத்தாயிற்று. இன்றைக்கு எழுத்து என்றால் இந்த வரி வடிவத்தை குறிக்கின்ற ஒன்றாக ஆகிவிட்டு நாம் அதெல்லாம் உணர்ந்து கொள்றோம். ஆனா ஓசை என்பது தொல்காப்பியத்தை பார்த்தாதான் நமக்கு தெரியும். எனவே அதை சொல்கிறார், வடவெழுத்து உரி என்றால் வட ஓசையை, வட ஒளியை நீக்குங்கள், நீக்க வேண்டும். நீக்குக, ஒரியினா நீக்குக, இரியினால் நீக்குக. ஒருவுதல்னா கழட்டி விடுங்கன்னு பொருள். உருவுறம் சொல்றோம் இல்லையா, அது ஒருவுதல். இரி என்றாலும் நீக்குதல். இந்த இரி என்ற சொல்ல எங்க நாம் பயன்படுத்துறோம்? ஆசு இரியர், மாசுகளை, குற்றங்களை, குறைகளை நீக்குபவர். அங்கு இரியர் என்ற சொல்ல பயன்படுத்தும். இரு என்ற வேர், அரு என்ற வேரும் அறுத்தல் பொருளை காட்டும், இரு என்ற வேரும் அறுத்தல் பொருளை காட்டும். இந்த ரெண்டும் தான் ரம்பத்துக்கு அடி.
ரம்பம் ரம்பம் இல்லைங்களா? ரம்பம் ரம்மோன்னு பேச்சு வழக்கில் சொன்னது. ஆனா உள்ளபடியான அந்த சொல்லினுடைய மூல வடிவம் வந்து அரம்பம் என்று இருத்தல் வேண்டும். அறம் சொல்றோம் இல்லையா? அறம் அறம் அறுப்பது அறம், அதுக்கு இடையில நகரம் அறுப்பது அறம், அதனுடைய வேர் அரு அரு அம் அறம். அரி அரி என்றால் வெட்டுதல், அறிதல், வெட்டுதல், அறிவால் அருவால் என்று ஆகிய. அதே போல ஏன் அரிமா என்ற சொல் வந்தது? கோரை பற்களால் கூறிய நகங்களால் தன்னுடைய உணவை கிழித்து வெட்டி கிழித்து அரித்து உண்பது கொடிய ஒரு விலங்கு. எனவே அரிமா அரிமா. தமிழ்ல மலாயில அந்த அரிமா என்பது புலியை குறித்தது. நம்ம தமிழ் சொல் அப்படியே அது புலியை குறித்து வந்தது, அரிமாவு என்றாயிற்று. ஆனா தமிழில் அரிமா அரிமா. அரிமா போல் பகைவர்களை கொன்றொழித்து நாட்டை காக்கக்கூடிய அரி அரியாக விளங்கிய காரணத்தால் அரு அரி அரு அரண் அரு அரி அரசு அரசன். ஏன்னா அந்த காட்டில் எப்படி அது எல்லா விலங்குகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலா விளங்கி தன்னையும் காக்குகிறது, பிற உயிர்களை அழித்து தனக்கு உணவாக்கிக் கொள்கிறது போல இவன் மிகப்பெரிய ஆற்றலானவன். அரசனுக்கு அரசன் என்று சொல்ல அப்படிதான் வந்தது. இது நான் சொல்லல, வேர்ச்சொல் ஆராய்ச்சி அறிவு அடிப்படையில் பாமாளரே அது வகுக்கிறாரு. இந்த அரசன் என்ற சொல் எப்படியெல்லாம் போய் பள்ளி பெருகி வளர்ந்திருக்கு பாருங்க. தமிழ் இலக்கண போலியில அரசன் என்பது அரையன் என்று மாறும். ஆசிரியர் பிறந்தகைகளுக்கு தெரியும், அரசன் அரையன் இருக்கிற இலக்கணத்தில் இருக்கு. அரசன் அரையன். இந்த அரையன் என்ற சொல்லுதான் இப்ப தெலுங்குல ராயன் என்று இருக்கிறது. கிருஷ்ணதேவராயர் ராயன் ராயர் அரசன் அரசன் அரையன் ராயன் ராயர். கன்னடத்தில் தெலுங்கு ராயல் ராயலு என்று இருக்கும். இது அப்படியே மேலே இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல ராயல் என்று அரசன் அரையன் ராயன் ராயலு ராயல். இப்போ மொழி ஒற்றுமையால் இந்த மொழி தொடர்பு நிலைகளை இப்படிலாம் ஒப்பிட்டு பார்த்து ஆராய்வாங்க தமிழில். எனவே பாமான சொல்கிறார், வடவெழுத்து ஒரு என்ற கருத்தியல் தொல்காப்பியத்தில் இடம்பெறுகிறது என்றால் தாக்கம் இல்லாம அந்த எண்ணம் வராது. அப்படின்னா அந்த நூல்ல அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் எப்பொழுது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த மொழி திரிவு, மொழி கலப்பு, மொழி சிதைவு ஏற்பட்ட சூழல்ல அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அப்ப அப்படியான ஏற்பட்ட சூழல் எப்பொழுது ஏற்படும்? பிற மொழி மாணல் என்று சொல்லப்படுகிற மொழிபெயர் தேயத்தராக இலக்கியங்களை காட்டப்படுகிற வடக்குல வந்து நுழைந்த ஆரிய மொழியினர் வந்து கலக்கிற சூழல்ல அந்த தாக்கம் ஏற்படுகிறது. எனவே இவர் ஒரு விதி வகுக்கிறார். இந்த ஒலிப்பு முறையை ஏற்காதீர்கள், புறந்தள்ளுங்கள், தடுத்து நிறுத்துங்கள், தமிழுக்கு அது பாதிப்பாக இருக்கும். இந்த விதி மிக நீண்ட காலமாக பிற்கால நன்னூல் காலம் வரை இந்த விதி பேணப்பட்டு வந்தது. நம்முடைய பக்தி இலக்கியங்களிலும் இந்த விதி பேணப்பட்டு வந்தது. எந்த பக்தி இலக்கிய நூல்களிலும் நீங்க கம்பராமாயணம் இருந்தாலும் சரி, அல்லது தேவார் திருவாசகமாக இருந்தாலும் சரி, எங்குமே நீங்க இந்த கிறந்த ஒளி எழுத்துக்கள் நீங்க பார்க்கவே முடியாது, காட்டவே முடியாது. இருக்கா? கிடையவே கிடையாது. இந்த ஜா ஷா ஹா ஸ்ரீ எதுவுமே காட்ட முடியாது. ஏன்னா அவங்க அந்த விதியை பின்பற்றினார்கள் பிற்காலம் வரை. அதெல்லாம் கிபி 5, 6ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்ட படைப்புகளாக இருந்தாலும் அந்த காலகட்டமே பிற்கால கட்டம் தான். இவை பேணப்பட்டன. இந்த காப்பினை, இந்த அரணை, இந்த பாதுகாப்பினை கிமு 7ஆம் நூற்றாண்டில் வள்ளுவர் பாவாளர்கள் குறிப்பிடுகின்ற தொல்காப்பியத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அந்த தாக்கம் கிமு 10 இருந்து, ஏன்னா வரலாற்றாசிரியர் சொல்கின்ற காலம் கிமு 10, இந்த ஆரிய நுழைவு அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 300 ஆண்டுகள் பிடித்திருக்க வேண்டும் இந்த பாதிப்புக்கு. அதனால் இது ஒரு அவர் கணிப்பிடுகிற காலகட்டம் கிமு 7. கிமு 7 என்பது இன்றைக்கு சுமார் 2700 3000 என்று நீங்கள் மதிப்பீடு செய்தால் கிமு 10 அதில் 300 கழிச்சிங்கன்னா கிமு 2700. இந்த மதிப்பீடு தான் பாவாண சொல்கின்ற மதிப்பீடு தொல்காப்பியத்தில். அந்த தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்திருக்கிற முழு முதல் நூல் என்று சொல்வதற்கு காரணம் அப்படின்னா அதுல சொல்லப்படுற நீங்க அமைப்பு முறை, தொல்காப்பியத்தை எடுத்து நீங்க பார்க்கிற பொழுது எழுத்தெனப்படுவ
முப்பத்தென்ப சார்ந்து மரபின் மூன்றளங்கடையே முதல் பாவை அப்படிதான் அவன் தொல்காப்பியத்துல எழுத்து என்று சொல்லப்படுவான முப்பத்தென்ப என்று சொல்வார். 30 தான் அவர் காட்டுவது. அப்படின்னா தனி எழுத்துக்கள் என்று சொல்லப்படுவன உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் சேர்த்தா 30. இந்த சார்பெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏனையவை அவையே குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், அடுத்து ஆயுதம். இந்த மூன்றும் சார்பெழுத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றோடு சேரா. அதுக்கு தனி இலக்கணம் கொடுக்கிறார். அது குற்றியல் இகரம், குற்றியல் உகரம் பின்னால கொடுக்கிறார். மற்ற ஏனைய பாடல்கள் 30 தான். இந்த 30ம் உயிருக்கு ஏன் உயிர் என்று பெயர் வந்தது? அடுத்து மெய்க்கு ஏன் மெய் என்று பெயர் வந்தது? உயிரெழுத்துக்கள் ஏன் இந்த 12 உயிரெழுத்துக்கள் தோன்றின? எப்படி தோன்றின? ஏன் முதல்ல ஆ வைக்கணும்? அதற்கு ஏன் 6 நெடில வைக்கணும்? அதற்கு அடுத்து ஏன் ஈ வைக்கணும்? ஏன் ஈ வந்து 3வது இடத்தில் வருகிறது? இது எல்லாவற்றுக்கும் தொல்காப்பியத்தில் விளக்கம் உண்டு. மிகப்பெரிய வியப்பு. உயிரெழுத்துக்களின் வைப்பு முறை என்று சொல்வார்கள். ஏன் ஆவை கடைசியில வைக்கல? ஏன் அகரத்தை கொண்டு வந்து முன்னால் வைத்தார்? இதுதான் பாவாணர் கணக்கில் எடுத்துக்கொண்டார். அவர் கணக்கில் எடுக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், மனிதன் சொற்கள் உருவாக்கத்திற்கு, சொல் படைப்புக்கு, கருத்துக்களை படைப்பதற்கு தொடக்க கட்டத்தில் எடுத்திருக்க அவன் சொல்ல உருவாக்கி இருக்க முடியாது. ஒரு சொல் என்பது ஒரு மாந்தனுடைய மன அல்லது எண்ணங்களுடைய கருத்துக்களுடைய அடிப்படை மூலமா அந்த சொல் அமையும். அதை சொல்ல வைத்துக் கொண்டு அவனுடைய எண்ணம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டுமல்ல, அவனுடைய அறிவு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டுமல்ல, அவனுடைய வரலாறு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டுமன்று அவனுடைய பண்பாடு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு சொல்லை வைத்துக் கொள்வோம். இப்போ உலகம் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொள்வோம். இந்த உலகம் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு இதுல என்ன அறிவு இருக்கிறது? இந்த ஒரு சொல்ல என்ன அறிவு இருக்கிறது? என்ன எண்ணம் அதுல இருக்கிறது என்று பார்த்தால், உலகம் என்ற சொல் ஒரு அறிவியல் சொல், ஒரு சயின்டிபிக் டேர்ம். அந்த உலகத்தில் நீங்க உலகு உலகம், இந்த உலகம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அது உருண்டை என்ற பொருளை தரும். அது சுற்றி கொண்டிருக்கிறது என்ற பொருளை தரும். சுழற்று கொண்டிருப்பது, உருண்டையாக இருப்பது என்ற பொருளை தரும். நீங்க உருட்சி பொருள்ல, உருண்டை பொருள்ல இருக்க எல்லா சொல்லும் எடுத்து பாருங்க. பையன் எங்கெங்க இருக்கிறான்? அவன் உலாவிக்கிட்டு இருப்பான். எங்கேயாவது எங்கெங்க போயிருக்காங்க? சுற்று உலாவுக்கு போயிருக்காங்க. சுற்றுலா, உலவல், உலவுதல், உலா எல்லாம் சுற்றுதல் பொருளை காட்டுவர். உலவு, உழல் என்ற சொல்ல சுழல் என்றெல்லாம் அது சுழற்சி பொருள், வட்ட பொருள். அலமரல் என்றால் சுற்றுதல் பொருள். திருக்குறள்ல சொல் வரும். சுழன்றும் ஏற்பின்றது உலகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால வள்ளுவன் சொல்கிறான், சுழன்றும் ஏற்பின்றது உலகம். சுழன்று கொண்டிருப்பது உலகம். அது ஏருக்கு பின்னால் இருக்கிறது. உழவு தொழில் அடிப்படையாக சொல்கிறோம் பொழுது அந்த அறிவியல் செய்தி அவன் சொல்லுகிறார். உலண்டு என்று சொன்னால் அதாவது வட்டமாக நீண்டு இருக்கிற புழு என்று பொருள். இந்த லார்வா இருக்குல்ல, லார்வா, அந்த லார்வாவுக்கு உலண்டு என்று அர்த்தபட்சம் உண்டு. நாமளா லார்வா ஈ லா இரு வா அப்படின்னு எழுதிடுவாங்க, லார்வா என்று. எல்லாம் வெறும் லார்வான்னு போட்டுருவாங்க. ஆனா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இது உலண்டு லார்வாவுக்குள்ள தமிழர் வைத்த பெயர். இது அறிந்திருக்க மாட்டாங்க. உலகம் என்றால் உருட்சி என்று பொருள், உலகம் என்றால் சுற்றுதல் என்று பொருள், உலகம் என்றால் உருண்டை என்று பொருள். இப்ப அந்த சொல்லுக்குள்ள இது உருண்டையானது என்ற கருத்து இருக்குல்ல. ஆனா உலகம் உருண்டை என்ற கருத்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? அறிவியல் அடிப்படையில. எந்த காலகட்டம்? அதை நிறுவியவராக காட்டப்படுகின்றவர் கலீலியோ. அதான் அறிவியல் சான்று அடிப்படையில் நிறுவியவராக காட்டப்படுகிறார். கலீலியோ தான் காட்டப்படுகிறார். அறிவியல் அவர் பேர் தான் குறிப்பிடுவாங்க. ஆனா உலகம் என்ற சொல் உருவானது கலீலியோ காலத்திலையா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கம்பராமாயணத்தில், பிற்கால 12ஆம் நூற்றாண்டுல கம்பராமாயணத்தில் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது, நம்முடைய சங்க இலக்கிய கழக இலக்கிய நூல்கள் இருக்கின்றன. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நூல்கள் உலகம் என்ற சொல் இருக்கின்றன என்றால் அந்த சொல்லுக்குள்ளேயே இது உருண்டை, சொல்லுக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கிறது என்ற கருத்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சொல் எப்படி எந்த அளவுக்கு நுட்பமாக, உண்மையாக, ஆழமாக ஆய்வு செய்ய பெற்று அல்லது மிக நுட்பமான கருத்தமையோடு அது உருவாக்கப்பெற்றது.
இதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். இது ஒரு சொல் இல்லை, இது ஒரு சொல் மட்டும் நான் சொல்லலை. இது போல பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் ஒன்று ஒன்று எடுத்து நாம விளக்கி காட்ட முடியும். அதற்குள்ள சரி, இந்த சொல்லை நாம் பயன்படுத்தவில்லை, இந்த சொல்லை இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம் என்று கருதி கொள்வோமே. இன்று யாரும் உலகம் பயன்படுத்துறதில்லை, எல்லாமே வேர்ல்ட், எல்லாமே எர்த் இப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க வைத்துக்கொள்ளும். சொல்லே தெரியல, வருகின்ற தலைமுறைக்கு உலகமே தெரியலன்னா இந்த உலகம் என்ற ஒரு சொல்லின் மறைவினால் என்ன மறைஞ்சு போகும் தெரியுங்களா? இந்த இனம் கொண்டிருந்த நுட்பமான அறிவியல் செய்தி மறைஞ்சு போகும். இந்த இனத்திற்கு இந்த அறிவு உண்டு என்ற வரலாறு தெரியாது. வருகின்ற தமிழனுக்கு என்ன தெரியும்? தமிழ் என்ன அறிவியலா இருக்கு? தமிழ் என்ன அறிவியல் மொழியா? தமிழ் சயின்டிபிக் லாங்குவேஜா? தமிழுக்கு அறிவு இருக்கா? இவனுக்கு என்ன அறிவு உண்டு, இவனுக்கு என்ன அறிவியல் இருக்கிறது என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது கேட்க தொடங்கி விடுவாங்க. அது மட்டுமல்ல, கோள் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டீங்கன்னா, கோள், இந்த கோள் பிளானட், கிரகம் என்று வட சொல்லுவாங்க. தமிழ்ல அதுக்கு பேர் கோள். கோள்னா என்ன தெரியுங்களா பொருள்? கோள்னா வட்டம்னு பொருள், உருண்டைன்னு பொருள். இரண்டு லகரமும் பயன்படுத்துவோம். சின்னையில் சொல்றோம்ல, அந்த இல்லம் பயன்படுத்துவோம், இந்த நடியில் சொல்றதை பயன்படுத்துவோம். ரெண்டுமே இடநிலை வேறுபட்டு நிற்கும். இரண்டுக்குமே வட்ட பொருள் தான் வரும். ரெண்டுக்குமே அது கோல் வட்டமா இருக்கனால கோழி, கோழி குண்டு கோழி. அது அப்படியே மலாயில கூலி என்றால் வட்டப்பொருள். எப்படி வட்டப்பொருள் வந்தது நான் பிறகு சொல்றேன். நான் ஏற்கனவே 1 மணி நேரத்துக்குள்ள நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். முடியுங்களா? பொறுத்தர வேண்டும். ஒரு முறையை காணத்தால் விட்டால் அதுக்குள்ள நிறைய. சரி, கோள் வருகின்றேன். அதாவது தமிழ்ல நான் சற்று முன்பு சொன்ன உணர்ச்சி மொழிகளால் தான் கருத்துகள் பரப்பப்பட்டன. முதல் கட்டத்துல மாந்தன் காட்டு விலங்காண்டியாக இருந்து அவன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற பொழுது கத்தி தான் வெளிப்படுத்துவான். ஆ ஈ ஓ. இந்த தோட்டப்புற மக்கள்லாம், நீங்க அந்த காலத்துல தோட்டப்புறங்கள்ல மரவரிசை நட்டுப்பாங்க. அந்த மரவரிசைக்கு என்ன பேர் தமிழ்ல? தோட்டத்துல ஐயா நிறை. அருமையான தமிழ் சொல் நிறை. படிப்பறிவில்லாத அந்த தோட்டப்புற மக்கள் பயன்படுத்தி அருந்தமிழ் சொல் நிறை என்பது பத்தின்னு சொல்லுவாங்க. நிறை என்ற அந்த அருந்தமிழ் சொல் பயன்படுத்தினாங்க தோட்டப்புற மக்கள். அப்ப ஒரு நிறையில, 2வது நிறையில, 3வது நிறையில ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல பாக்குறாரு, யாருமே இல்லை. அவருக்கு ஒரு அச்சம் வந்து விட்டது. அச்சம் வந்து விட்ட சூழல் அவர் என்ன தெரியுமா செய்வாரு? ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்னு கண்டறிவதற்காக என்ன செய்வாரு? ஓன்னு ஒரு ஓசை எழுப்புவார். அந்த காலத்துல வாழ்ந்த மூத்த தலைமுறைக்கு தெரியும். ஓன்னு ஓசை எழுப்புவாரு. நீங்க ஓ அப்படின்னு அவருக்குள்ளே எழுப்ப முடியாது, கத்தி தான் எழுப்பணும். கருத்து என்னங்க? இருக்கீங்களா இல்லையா? நான் இங்க வெட்டிக்கிட்டு இருக்கிறேன், யாரும் இருக்கீங்களா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கொள்ளணும். பக்கத்துல 2-3 நிறைய தள்ளி இருக்கிறவருக்கு பார்க்க முடியாது. ஆனால் அவர் ஒளி கேட்டதும் அவர் நான் இங்க இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் இங்க இருக்கிறேன், இந்த இடத்துல வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு அவரும் ஓசை எழுப்புவார். அப்பொழுது சற்று உரத்து தான் அந்த ஓசை எழுப்ப முடியும். அப்ப என்ன பொருள்? உணர்ச்சியாக தம் கருத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆ என்றும் ஈ என்றும் ஓ என்றும். நீங்க நெடில் 7ஐ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெடில் 7ம் உணர்ச்சி ஒலிகளா இருக்கும். அதுக்குள்ள கருத்தும் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பொருளும் இருக்கும். இப்ப மகிழ்ச்சியா சிரிப்பதற்கு, வாயை பிளந்து சிரிப்பதற்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி சிரிப்போம்? சிரிப்போம். சீற்றம் வந்தாலும் என்று சீற்றத்தை எழுப்புவோம். அதுவே மகிழ்ச்சியா இன்னும் அந்த வாயை பிளந்து சிரிக்கின்ற பொழுது பிறகு நாம மென்மையா சிரிக்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது அந்த வாயை மேலும் கீழே இறக்கி ஈனு. அதனால கேட்பேன், என்னடா ஈனு இழிக்கிறேன்னு மற்றவங்க பார்த்து கேட்போம். இதெல்லாம் உணர்ச்சி ஒலிகள். மனிதன் தன்னுடைய உணர்வை ஏற்படுத்திய ஒளி. அதே போல தனக்கு துன்பம் வந்தாலும் சரி, குளிர் வந்தாலும் சரி, எழுப்புகிற ஓசை என்று, இதெல்லாம் உணர்ச்சி ஒலி. இது என்ன சொல்லுவாங்க? இமோஷனல் சவுண்ட்ஸ் மொழியியல்ல வகைப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, மனிதன் மூடிய வாயை பிளந்து அவன் ஒரு ஓசை எழுப்ப வேண்டும் என்றால், மூடிய வாயை பிளந்து ஓசை எழுப்பினா என்ன ஓசை எழுப்பணும்? இப்படி பிளந்து ஆதான் வரும். எனவே நீங்க ஏன் உயிரெழுத்துக்கள்ல முதல்ல ஆ வருதுன்னா, மூடிய வாயை பிளந்தாலே எழுப்புகிற ஓசை ஆதான். அப்ப அதுதான் முதலாவதா வரும். எனவேதான் அகரத்துக்கு முதல் என்ற பொருள் வந்தது. அகரத்துக்கு முதல் என்ற பொருள் வந்ததுக்கு அதுதான் காரணம்.
மாட்டாங்க, ஆன்னு நீட்டி நெட்டித்து எழுப்புவாங்க. அதான் இயற்கை. குறுகி எழுப்புறது இயற்கை இல்லை. முதல்ல குற்றொலி குறில் வராது, நீண்டுதான் வரும். ஏன்னா உணர்ச்சி எழுப்புகிறார்கள். இப்ப தொலைவாக ஒருவர் இருக்கிறார், தொலைவாக ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு சொல் உருவாக்கப்படல, அவர் தொலைவாக இருக்கிறது என்றால் அந்த தொலைவை உணர்த்துகின்ற அந்த வாய் அசைவும் அல்லது ஓசை எதுவாக இருக்குன்னா வாயை பிளந்து காட்டணும். அப்பதான் அவன் உணர்த்த முடியும் தொலைவாக இருக்கிறது. அப்படி தொலைவாக இருக்கின்ற ஒன்றைக்காக அவன் வாயை பிளந்து காட்டினான். அது ஆ என்று வந்தது. தொலைவாக இருக்கக்கூடிய ஒன்றை சுட்டுவதற்காக வாயை பிளந்து ஆன்னு விரித்தால் தொலைவின் பொருள். நீங்க கொஞ்சம் நுட்பமா இதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி தொலைவாக இருக்கக்கூடிய சுட்டுகின்றான். பிளந்த வாயை பிறகு அப்படியே இறக்குகின்றான். இறக்கி ஒட்டுகிற பொழுது ஒட்டல, முழுசா ஒட்டல, இறக்கிய பிறகு அப்பொழுது எழுப்புகிற ஓசையா என்ன வரும்னா ஈன்னு வரும். இது என்ன ஆகிறது? அகன்று விட்டது. அகன்றது பிறகு நெருங்கி ஒட்டி வருகிறது. நெருங்கி நெருக்கமாக இருக்கிறது. எனவே நெருக்கமாக இருக்கின்ற பொருள்களையோ ஆளையோ சுட்டி சொல்வதற்காக எழுப்பிய ஓசையாக ஈ இருந்தது. அடுத்து ஆ ஈ, இந்த ரெண்டும் ஒன்று வாயை பிளக்கிறோம், ஒன்றை வாயை இறக்குகிறோம். அதற்கு அடுத்தாற்போல் வாயை முன்னால் குவித்தல் தான் வரும். அதுதான் இயல்பா வரும். இது எங்கே போகிறது என்றால் முன்னால் போகிறது. எனவே முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஆளையோ சுட்டி சொல்வதற்காக இந்த ஓசை ஊ எழும்பியது. மூன்று அடிப்படை ஓசைகள் இயல்பாக எழும்பின. ஒன்று அகன்றிருப்பதை சுட்டி சொல்வதற்கு, ஒன்று அருகில் இருப்பதை சுட்டி சொல்வதற்கு, ஒன்று முன்னால் இருப்பதை சுட்டி சொல்வதற்கு. இது ஏரணவியல் விளக்கம், அதாவது லாஜிக்கலான ஏரணவியல் சார்ந்த விளக்கம். இந்த மூன்றையும் தமிழ் இலக்கணத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? சுற்றெழுத்து. சுற்றெழுத்துனா சுட்டு ஒளிகள். சுட்டொளிகள், இந்த மூன்றுக்கும் சுட்டொளிகள். எப்படி சுட்டொளிங்க? ஆவதான் தொலைவாக இருக்கக்கூடிய ஒன்றா சுட்டுகிறார்கள். ஏன் ஈய அருகில் இருக்கக்கூடிய ஒன்றுக்காக சுட்டுகிறார்கள்? ஏன் ஊவை முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றுக்காக சுட்டுகிறார்கள் என்றால் அதுக்கு இதுதான் காரணம். வாயை பிளந்தால் அது தொலைவு என்று பொருள். வாயை அது பிளந்த வாயை கிட்டி கொண்டிருந்தால் அருகு என்று பொருள். முன்னால் குவித்தால் முன்னே என்று பொருள். அதுதான் உணர முடியும் இயல்பாக. எனவே அதுக்கு வைத்த பெயர் சேய்மை சுட்டு, இதற்கு வைத்த பெயர் அண்மை சுட்டு, இதற்கு வைத்த பெயர் முன்மை சுட்டு. சேய்மை, அண்மை, முன்மை. இது ஏரணவியல் சார்ந்த விளக்கம். அத்தனையுமே நெடில் தான், குறிலாக தோன்றவில்லை. நெடிலாக தான் தோன்ற, உணர்ச்சியாக தோன்றின. நெடில தான் கொடுக்க முடியும். ஏன்னா எழுப்புகிற பொழுது இயல்பாக அவன் நெடில தான் எழுப்புகிறான். அதனால் அதன் பிறகுதான் குறியில் உருவாகிறது, ஓசை குறுகுகிறது. ஆ என்று தோன்றிய ஒன்று ஓசை குறுகிய பிறகு ஆ என்று வருகிறது. நெடிலுக்கு தான் முதல்ல குறியில் வந்தது. ஈ என்று ஓசை வருகிறது. அதை குறுக்குகிற பொழுது ஈ, இது இயல்பா உருவாக, அது நெடில்னா அடுத்து தன்னால் உருவாக்க முடியும் ஈ என்று. ஊ என்று ஓசை வருகிறது. அதை குறுக்கினால் ஊ என்று வரும். மொத்தம் எத்தனை உருவாக்கப்பட்டு விட்டன? 6. ஆ ஆ, ஈ ஈ, ஊ ஊ. இவையெல்லாம் ஏரணவியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. ஏனையவை, ஏனைய 6 இருக்கு இல்லையா, 12 உயிர்கள்ல ஏனைய 6 எடுத்துக்கொண்டீங்கன்னா இது ஒன்று ஒன்றும் திரிவால் வந்தவை. மூல ஒலிகள் 3 தான். ஆ ஈ ஊ. அவற்று நின்று குறுகியதா ஆ ஈ ஊ. இவற்றின் திரிவு ஏற்படும். இவற்றுக்குள்ள திரிவு ஏற்படும். திரிவு என்பது ஆங்கிலத்தில் டெரிவேஷன் சொல்லுவாங்க. மாற்றம் ஏற்படும். எது மாறும்? ஈ மாறும், ஊ மாறும். ஊவையும் ஈய நீங்க மாற்ற முடியும். ஈ என்று எழுப்புகிற அந்த ஓசையை ஈன்னு எழுப்ப முடியும். ஆவையே எழுப்ப முடியாது. ஈயை தான் நீங்க ஏன்னு இயல்பா எழுப்ப முடியும். ஆ ஏனா வேறு, அதாவது முற்றிலும் பொருந்தவில்லை. ஈ தான் தொடர்பா இருக்கும். அடுத்து ஓ எதுல இருந்து உருவாயிருக்கும்? ஊல இருந்து உருவாயிருக்கும். ஓ, அது குறுகி ஓ. ஏ அது குறுகி ஏ.
6 6 2 8. இன்னும் 4 உள்ளன இல்லைங்களா? 1 ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஓ ஓ. மொத்தம் எத்தனை? 8. அடுத்து உருவாகிய சொற்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 12 10 10 8 இல்ல 10. இப்ப நீங்க இதை புரிந்து கொள்ளணும் பெரியவர்கள். மூல ஒலிகளாக உணர்ச்சி ஒலிகளாக எழுப்பியதான் முதல் கட்ட ஒலிகள் ஆ இ ஊ. அவை குறுகினால் ஆ இ ஊ. அவற்றில் திரும்பி ஏற்படுகிற பொழுதுதான் ஏ ஊ, அது ஓ ஓ. 10. அடுத்து 2 உயிர் ஒலிகள் உள்ளன. என்ன? ஐயும் அவ்வும். இப்ப ஒரு வினா நான் தொடுக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் குறிலும் நெடிலும் உள்ள நிலையில ஏன் ஐக்கும் அவுக்கும் குறில் இல்லை? நீங்க உயிரெழுத்துக்களை அது நெடில் தான் வகுப்பாங்க, நெடில் தான் சொல்லுவாங்க. ஏன் ஐக்கும் அவுக்கும் குறில் இல்லை? இப்ப நமக்கு பெரியவங்களுக்கு ஓரளவு இது புரிதல் இருக்கும். சின்ன குழந்தை கேட்பாங்க. பயிற்றுவிக்கிற பொழுது ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, அவங்களை பயிற்றுவிக்கிற பொழுது ஐயா ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ சொல்லிவிட்டீர்கள், ஏன் ஐக்கு மட்டும் ஐ ஐன்னு சொல்றது இல்லை, அவ்வு அவ்வுன்னு சொல்றது இல்லை? ஏன் ஐ ஐன்னு சொல்றது இல்லை, அவ்வு அவ்வு நீங்க சொல்லுவதில்லை? அவ்வு அவ்வுன்னு சொன்னாலும் ஒரே ஒலி தான் ஏற்படும், ஐ ஐன்னு சொன்னாலும் ஒரே ஒலி தான் ஏற்படும். அங்க குறில் வரப்போவதில்லை. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? இது தொல்காப்பியம் தான் நம்ம பார்க்க முடியும். தொல்காப்பியத்தில் அவர் அருமையாக சொல்கிறார், மிக சிறப்பாக சொல்கிறார். ஐயும் அவ்வும் தனி நெடிலால் ஏற்பட்ட ஒலிகள் அல்ல. இப்படி இந்த உணர்ச்சியுள்ள ஆ இ ஊ திரிபடைந்தோ இப்படி ஏற்பட்ட உருவான ஒலிகள் அல்ல. இவை 2 உயிர்கள் சேர்ந்து உருவானவை. 2 உயிர்கள் சேர்ந்து உருவானவை. ஆவும் ஈயும் சேர்ந்தால் ஐ. இது தொல்காப்பியத்தில் இருக்கு. ஆவும் ஊவும் சேர்ந்தால் அவு. எனவே 2 மாத்திரை சில இடங்களில் குறுகும், சில இடங்கள் சொற்கள்ல அந்த மாத்திரை அளவு குறுகி அரை மாத்திரை மறைந்து 1.5 மாத்திரை ஒழிக்கும். அப்படி சொற்கள் உள்ளன. ஐன்னு சொல்லுவோம், ஆனா 1.5 மாத்திரை தான் இருக்கும், 2 மாத்திரை இருக்காது. அது தொல்காப்பியத்தில் அவர் சான்றுகள் காட்டுகிறார், உரையாசிரியர்கள் இருக்கு. எனவே இந்த இடத்துல இவை 2 உயிர்கள் சேர்ந்து உருவான ஒலிகள். எனவே இவற்றுக்கு புணர் ஒலிகள் என்று பெயர். ஐ புணர்வொலி, அவ்வும் புணர்வொலி தான். ஆங்கிலத்திலையும் மாங்கிலத்தை தழுவிய மலாயிலையும் டிப்டாங்ஸ் என்று சொல்லுவாங்க. எனவே ஐயும் அவ்வும் டிப்டாங்ஸ் புணர்வொலிகள். எனவே தான் அதற்கு குறில் தேவையில்லை. ஏன்னா குறிலும் குறில் சேர்ந்து இருக்கிறது, இன்னொரு குறில் அதற்கு உருவாகாது. நீங்க எப்படி பார்த்தாலும் உருவாக்க முடியாது. நெடிலாக இருந்து தான் குறில் உருவாக்க முடியும். இது நெடிலாக இருந்து மாறியதல்ல, 2 குறில்கள் சேர்ந்து உருவான நெடில்கள். எனவே அதற்கு இதெல்லாம் வினாவா வரும். அதாவது கேட்கறத ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வதாக இருந்தால் ஏன் சரி, ஏன் இவற்றை ஆவ முன்னால வைத்தாங்க, அதுல ஏன் குறியில முன்னால வைத்தாங்க, அதை ஏன் நெடில வைத்தாங்க? நீங்க சொன்னீங்க ஆதான முதல்ல தோன்றிய உணர்ச்சி ஒலி அதுதான் முன்னால வைத்திருக்கணும். ஆ அப்படிதான் வைத்திருக்கணும். ஆனா அப்படி வைக்காம ஏன் ஆ என்ற குரலை முன்னால் வைத்தார்கள், ஏன் ஆ என்ற நெடிலை பின்னால் வைத்தார்கள்? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். என்ன விளக்கம் தொல்காப்பியத்தில் உரையாசிரியர்கள் ஐயா அவங்களுடைய விளக்கத்தை பார்க்கணும். இந்த நச்சினார்க்கினியர் என்கிற உரையாசிரியர்களை மிக மூத்தவராக சொல்லப்படுகிறவர் இளம்பூரணர். அவர் தான் பழைய ஆள். இந்த உரைக்காரர்கள் பழைய உரைக்காரர்கள் என்று சொல்வார்கள். புத்துரை வழங்கியவர்கள் இருக்கிறார்கள் பிற்பாடு. தொல்காப்பியத்திற்கு பின்னால மிக அண்மை காலத்துல அதுக்கு உரை எழுதியவர்கள் இருக்கிறாங்க. அப்படி உரை எழுதியவர்கள்ல குறிப்பிடத்தக்க ஒருவர் இளவழகனாக ஒருவர். அவர் ஆசிரியராக இருந்து தொல்காப்பியத்தில் கரைச்சி கொடுத்து அதற்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையை படிக்கணும். மிக அருமையான விளக்கம், எளிய நிலையில விளக்கம் தந்திருப்பார். அடுத்து புத்துரை எழுதியவர்கள்ல விளக்கம் தந்தவர்கள் புலவர் குழந்தை தொல்காப்பியத்திற்கு விளக்கம் எழுதியவர் வாசுவ மாணிக்கனார் என்ற பெருமகனார் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். வாசுவ மாணிக்கனார் அவரும் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கிறார்.
இயன்றவரை அவங்க எல்லாரும் செய்திருக்கிறாங்க. இந்த உரைகள்லாம் நாம் பார்க்கணும். தொல்காப்பியத்திற்கு இந்த உரை விளக்கங்களை பழைய உரைக்காரர்கள் என்று சொல்லுகிற பொழுது இளம்பூரணர், அடுத்து நச்சினார்க்கனியர், கல்லாடனார் ஒருத்தர் இருந்தார், அவரும் உரை எழுதியிருக்கிறார். இவங்களுடைய உரையும் நாம் பார்க்கணும். இந்த பழைய பேராசிரியர், அங்க யாரும் சொன்னாங்க பேராசிரியர், இவங்களுடைய உரை இந்த உரையெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க வேண்டும். அந்த உரைகள்ல அருமையான விளக்கங்களை வழங்கியிருப்போம். அந்த வைப்பு முறை, உயிரிழத்தினுடைய வைப்பு முறை சொல்லுகிற பொழுது ஏன் குறில் முன்னால் வைக்கப்பட்டது, ஏன் நெடில் அடுத்து வைக்கப்பட்டதுன்னா வேற ஒன்றும் இல்லை. 1 முதலா 2வது முதலியா, 2 முதலா 1 முதலா? 1 தானே முதல், 2 பின்னால தானே வைக்க வேண்டும். சொல்லுது புரியுதுங்களா? ஆசிரியர்களுக்கு புரியுது. என்ன 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 புரியுங்க? 1 மாத்திரை, இது 2 மாத்திரை. 1 மாத்திரை என்பது கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும். கண்ணிமை பொழுது சொன்னா பாருங்க, கண்ணிமைக்கின்ற பொழுது கை நொடிக்கின்ற பொழுது, இதான் 1 மாத்திரை. இப்ப கண்ணிமைக்கிறோம், அது 1 மாத்திரை. கை நொடிக்கிறோம், அது 1 மாத்திரை. கண்ணிமைச்சு சொல்கிற நேரத்துக்கு பேர் தான் கணம். கண்ணிமைச்சு சொல்ற அந்த ஒரு கண்ணிமை நேரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் கணம். பிரிச்சுக்கணும், கண் கூட்டல் அம்னு வரும். கணம் பேச்சுவழக்கில் சொல்லுவோம், நொடி பொழுதுல வந்துடுறாங்க. கணப்பொழுது கொஞ்சம் பொறுத்துருங்க, கணப்பொழுதுல இந்த வேலையை செய்து முடிச்சிடுறேன். ஆனா அப்படியே அது வடமொழியில மாறி சாவா மாறி சனப்பொழுது என்று ஆக்கி கொண்டார்கள். சனம்னு சொல்லி கணம். கணம்னா என்ன பொருள்? கண்ணிமிக்கின்ற நேரம். ஆனா அந்த கண்ணிமிக்கிற நேரத்தில் எந்த வேலையை செய்ய முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன பொருள்? விரைவாக செய்து முடித்து விடுகிறேன் என்று பொருள். அப்ப மாத்திரை என்று சொல்கிற பொழுது கை நொடி பொழுதும் கண்ணிமை பொழுதும். அதனால இது 1 முதலில் 2 அடுத்து. அதனால வந்ததுதான் ஆ 1வது, அது முதல்ல வைத்தாங்க. ஆவை 2வது வைத்தாங்க. அடுத்த முறையில் பார்த்தீங்கன்னா ஆ ஈ ஊ தானே. அப்ப 3வது என்ன வரணும்? ஆ வந்து ஆ வைத்தாச்சு. 3வது என்ன வைக்கலாம்? ஆ ஈ ஊன்னா சுற்றொலிகள். ஆ ஆ வைத்தாச்சு. ஆவை வந்து நிறைவு செஞ்சாச்சு. அடுத்து என்ன வைக்கலாம்? இந்த 3 வரிசை எடுத்து பார்த்தோம். 3 ஆ ஈ ஊ என்ற நிலையில அதுக்கு அடுத்து வருவது ஈ தானே. ஆ வந்து ஆ வைத்தாச்சு. அப்ப ஈ வருகிற பொழுது அதனால்தான் அதற்கு அடுத்து இ ஈ தான் இது 1 மாத்திரை, 2 மாத்திரை. அதுக்கு அடுத்து என்ன இருக்கிறது? உ ஏ வந்து எதனுடைய திரிபு? ஈயின் திரிபு, ஊவின் திரிபு இல்ல. ஆவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஈயின் திரிபு. எனவே அடுத்து வைக்கிற பொழுது ஏ அது அடுத்து அதற்கு அடுத்து வருகிற பொழுது ஒரு புணர்வொலி வருகிறது. ஆ ஆ இ உ ஏ ஐ. ஏன் ஐ அங்க வைத்தார்கள் என்றால், ஏன்னா இந்த 2 ஒலிகளும் முன்னால் வந்து விட்டன. ஆவும் ஈயும் முன்னால் வந்து விட்டன. எனவே இந்த 2 சேர்த்து அடுத்து ஏக்கு அடுத்து வைத்தார்கள். அடுத்து ஊ திரிபடைகிறது இல்லைங்களா? ஊ திரிபடைகிறது. ஆ இ உ, ஆ இ உ, ஆவும் ஈயும் சேர்த்து இங்க வைத்துட்டாங்க. அடுத்து இருக்கிறது நம்ம இறுதியா இருக்கிறது ஊ திரிபடைகிற பொழுதுதான் ஊ ஓ ஓ என்று மாறுகிறது. இறுதியா வைத்தார்கள். அதற்கு இறுதியா வைக்கிற பொழுது ஆவும் ஊவும் சேர்ந்த புனர்வொலி ஆவு. இது கொஞ்சம் கடினமா இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. இலக்கணம் சார்ந்த தொடர்புடையவர்களுக்கு கொஞ்சம் எளிமையா புரியுது. உயிரெழுத்துக்கள் வைப்பு முறை. என்னுடைய தலைப்பு என்பது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஏரணவியல் சார்ந்த விளக்கங்களை ஒவ்வொரு சொல்லுக்கும் காட்டியிருப்பார்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், நீங்க சுட்டு ஒளியை புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக தான் நான் இதை விளக்கணும். இந்த விளக்கம் என்பது சுட்டு ஒளிகளுடைய முதன்மை என்ன, சுற்றெழுத்துக்களுடைய மிக மிக தேவை என்ன என்பதை உணர்த்துவதற்காக தான். இப்ப ஆ என்பது சேவை சுட்டு என்று சொன்னோம். அது குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். கண் குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் தான் நாம் பார்க்க முடியும். அதுக்கப்பால் பார்க்க முடியாது. எனவே அந்த சேவை சுட்டாக இருக்கக்கூடிய ஆகாரத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் எல்லாம், தொடங்கக்கூடிய சொற்கள் என்று சொன்னால் அதை ஒரு வேறாக கொண்டு தொடங்கக்கூடிய சொற்கள் பெருமளவு இல்லை தமிழ். அடுத்து ஈ மேலிருந்து பிளந்த வாயை கீழே இறக்குகிறோம். அது கீழே இறங்கியோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல போகாது. எனவே ஈகாரத்திலும்
அதை நேராக கொண்டு தொடங்கக்கூடிய சொற்கள் பெருமளவு இல்லை. உங்களுக்கு பின்னா எழுதலாம், ஏன் மற்ற சொற்கள்லாம் இருக்கு, அதுக்கு வேற காரணம் இருக்கு. இப்ப ஊ ஊ என்று சொல்கிறது எங்கே போகிறது? முன்னோக்கி போகிறது. இங்கதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான பொருள் விளக்கம் என்னன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஐயா தான் சொன்னார், மண்ணில் விதையை விதைக்கின்றோம், விதைத்த விதை அது முரடு கட்டிய அந்த மண்ணையும் கூட பிளந்து கொண்டு மேலே வருகிறது என்று ஒரு ஊக்க உரையை சொன்னார். அது பிளந்து கொண்டு முளை தட்டி மேலே வரும். அந்த மேலே வருகிற தண்டு மட்டுமல்ல, கீழே போகிற வேரும் அதான். கீழே வேறு போகிற பொழுது ஒரு விதையை மண்ணுக்குள்ள விதைக்கிறோம். விதைக்கிற பொழுது அந்த வேர் முதல்ல கிளம்புகிறது. கிளம்புறதுக்கு போது அந்த வேர், அந்த விதையில புடைப்பு ஏற்படும் இல்லைங்களா? புடைப்பு ஏற்படுகிற பொழுது அது தோன்றும், புடைச்சிட்டு இருக்கு. பிறகு புடைச்சி வெளியே அந்த வேர் வருது. வருகின்ற வேர் என்ன செய்யும்? மண்ணை மண்ணுக்குள்ளதான் போகும். எதுக்காக போகிறது? நீரை தேடி போகிறது. வேர் சென்று கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு உவமை, அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க அதாவது ஏன் மொழியியல்ல ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, மலாயாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இந்த சொற்கள் எடுத்து ஆய்வு செய்கிற பொழுது எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா வேர் சொல் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. என்ன காரணம்? ஆங்கிலத்தில் சொல்லும் போது ரூட் வேர்ட் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. மலாயில சொல்லும் போது கத்து அக்கார்னு சொல்லுவாங்க. கத்து அக்கார். அக்கார்னு ஏன் அது சொன்னா? ரூட் வேர்ட் ஏன் சொன்னா? ஏன் வேர் சொல் சொன்னா? இந்த அடிப்படையான உவமையின் அடிப்படையில் தான். எப்படி ஒரு வேர் விதையிலிருந்து அது வெளியாகி மண்ணை துளைத்துக் கொண்டு அது முன்னோக்கி செல்கிறதோ, அது போலதான் சொற்களும் ஒரு வித்திலிருந்து, விதையிலிருந்து பிறந்து அது பலவாக முன்னோக்கி செல்லும். அப்படி செல்கிற பொழுது இது ஒரு ஆழமான செய்தி. நான் ரொம்பவும் உங்களுக்கு அந்த கடினமான இடத்துக்குள்ள நான் உங்களை செலுத்த விரும்பல. நான் மேலோட்டமா சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். அந்த வேர் எப்படி வேர் விட்டு கிளம்பி நீரை தேடி செல்கிறதோ, அது போலதான் தமிழில் உள்ள சொற்களும் வேறாக ஒன்று இருக்கும். அந்த வேர்ல இருந்து எப்படி அது விதையாக ஒன்று இருக்கும், விதையாக வித்தாக, அந்த வித்திலிருந்து எப்படி புடைத்து பிறகு கிளம்பி அது முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது வைத்துக் கொள்ள ஒரு கற்பனை இல்லை. வேர் செல்கிறது. சென்று கொடுக்கிற வேருக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு கட்டி, மண் கட்டி இருக்கிறது. எல்லாமே மண் கட்டி தான், எளிமையா துளைத்து கொண்டு போகிறது. மண் கட்டி, கடினமான மண் கட்டி ஒன்று இருக்கிறது என்றால் அது நெருங்கி செல்கிறது. அப்ப என்னென்ன கருத்து இதுல சொற்கள்ல பிறக்கிற கருத்து பாருங்க. வேற வைத்து ஒன்று தோன்றல், இன்னொன்று முன் செல்லல், புரியுதுங்களா? முன்னே செல்லல், சென்று கொண்டிருக்கிற ஒன்று பெரிய மண் கட்டியை போய் நெருங்குதல், கிட்ட போது நெருங்குதல், நெருங்கிய ஒன்று மேலும் சென்றால் அதை போய் தொடுதல், தொட்ட ஒன்று அந்த கட்டி மென்மையாக இருந்தால் போய் துளைத்தல், தொட்டு தொடுதுன்னா போய் சேர்ந்துடும், கலக்கம், அதோட கலக்கம். அது மென்மையாக போய் என்ன செய்யும்? துளைக்கும், துளைச்சுக்கிட்டு போகும். ஆனா அது மென்மையா இல்லை. அந்த கட்டி மிக மிக இறுக்கமா வன்மையா இருக்கு. அந்த வேர் என்ன செய்யும்? அவ்வளவு இறுக்கமா இருக்கு, கல் போல இருக்கிறது. அந்த வேரால் துளைக்க முடியவில்லை. அப்ப அந்த வேர் என்ன செய்யும்? ஐயா, எப்படி படரும்? என்ன? சுற்றி போகும். அதுக்கு பேர் என்ன? வளைஞ்சி போகும். இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொரு சொல்லை எடுத்து பார்க்கிற பொழுது அந்த சொல்லுக்குள்ள தோன்றல் கருத்துன்னு ஒரு கருத்து இருக்கும். அடுத்து நான் எடுத்துக்காட்ட சொல்றேன். அடுத்து செல்லுதல் கருத்து, முன்னோக்கி செல்லுதல் கருத்துன்னு ஒரு கருத்து இருக்கும். நீங்க எந்த சொல்ல எடுத்துக்கொண்டு காட்டினாலும் என்னால காட்ட முடியும். அந்த செல்லுதல் கருத்து இன்னொரு பொருளோடு கிட்டி போதல், நெருங்குதல், பக்கம் செல்லுதல், அடுத்தல், கிட்ட செல்லுதல் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும், சொல்லுக்குள்ள இருக்கும். பிறகு என்ன செய்யணும்? போயிட்டு அதை தொடுனா அதை சேரும், சேர்தல் கருத்து, கலத்தல் கருத்து, தொடுதல் கருத்துன்னு ஒண்ணு இருக்கும். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப இறுக்கமா இருந்தா என்ன செய்யும்? வளையும். இல்ல மென்மையா இருந்தா என்ன செய்யும்? துளைத்து கொண்டு போகும், வளைஞ்சு மீண்டும் திரும்பி வரும். இப்படிதான் சொற்களுக்குள்ள பொருளை பார்ப்பாங்க, வேர்ச்சொல் அடிப்படையில் பொருளை பார்ப்பாங்க.
இது ஆங்கிலத்திலையும் இந்த வேர் வரைக்கும் போனாங்க. ஆனா அவங்க வித்து வரைக்கும் போக முடியல. தமிழ்ல தான் விதை வரைக்கும் போனாங்க. மலாயில அது கப்பால போகவே முடியல. அவங்க வேர் வரைக்கும் கத்த ஆக்கார்னு சொல்லுவானே ஒழிய அவனுக்கு கத்த ஆக்கார் கண்டுபிடிக்கவே முடியாது. கத்த டாசார் எதை சொல்றாங்களோ அதோடு தான் கத்த ஆக்கார் நிற்கும். இப்ப லுக்கிசான் என்று சொன்னால் அந்த சொல்ல பிரிக்கிறோம் வைத்துக் கொடுங்களேன். எப்படி பிரிப்போம்? லுக்கிஸ் ஆன். ஆன் என்பது பெண்ணாம்பான் ஆகிறான். ஆங்கிலத்தில் அது வந்து சஃபிக்ஸ். ஆங்கிலத்தில் ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கும். முன்னால் ஒட்டுவது முன்னொட்டு, பின்னால் ஒட்டுவது பின்னொட்டு. இப்ப தமிழ்ல அவ்வாறு இருக்கிறது. ஆனா தமிழ் பெரும்பாலும் பின்னொட்டு தான் அதிகம் இருக்கும் தமிழ்ல. ஏன்னா பின்னொட்டுகள் பொருளை வேறுபடுத்தி காட்டும். எப்படி வேற்றுமை உருவுகள் பொருளை வேறுபடுத்தி காட்டுகின்றனவோ அது போல பின்னொட்டுகளும் பொருளை வேறுபடுத்தி காட்டும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொல்றேன். அது என்ன பின்னொட்டுன்னா, இப்ப இங்க எரிவது விளக்கு இல்லையா? விளக்குன்னு சொல்றோம். விளக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இருளை விளக்குவதால் அது விளக்கு. இதுக்கு வேறு விளக்கு நான் செய்ய முடியும். நான் இதை மட்டும் சொல்லிடுறேன் மேலோட்டமா. இருளை விளக்குவதால் அது பேர் விளக்கு. இந்த விளக்கை விளக்கம் என்றும் சொல்வார்கள். விளக்கம் ஒரு பின்னொட்டு சேர்த்து, என்ன பின்னொட்டு சேர்ப்பாங்கன்னா அம் என்ற பின்னொட்டை சேர்த்து இதனை விளக்கம் என்று சொல்வார்கள். கருத்தும் அப்படித்தான். அறியாமை இருக்கிறது. அறியாமை நீங்குகிற அளவில் நம்ம தெளிவை ஏற்படுத்தணும். எனவே அது விளக்கு, விளக்கம் என்று ஆகியது. ஒளி இருள் சூழ்ந்திருக்கிறது. இருளை விளக்குவதற்காக ஒளியேற்றுகிறோம். அது விளக்காயிற்று. அது இன்னொரு இடத்தில் விளக்கம் என்றும் இருக்கும். இருக்கிறதா இல்லையா? விளக்கம் இங்கே பயன்படுத்துறோம். விளக்கு என்ற பொருளை பயன்படுத்துறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொன்னா ஆமா அப்படிங்க. கலங்கரை விளக்கம், அங்க விளக்கம்னுவோம், இங்க விளக்குன்னுவோம். ஏன்? அது உயரத்தில் ஒரு கோபுரம் அமைத்து எல்லாருக்கும் பலருக்கும் தெரிகின்ற வகையில பேரளவு அது தெரியப்படுத்துகிற நிலையில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கலங்கரை விளக்கம் என்று சொல்லுவோம். பெருமை பின்னொட்டுன்னு அதுக்கு பேர். எதற்கு? அம் என்பதற்கு பெருமை பின்னொட்டு. பெருமை பின்னொட்டுனா சிறுமை பின்னொட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு இடப்படுகிற பொருள் வேறுபாடு கருதி இடப்படுகிற அம் என்பது பெருமை பின்னொட்டு என்றால், அப்ப சிறியதுக்கு ஒன்றுக்கு சிறுமை பின்னொட்டு இருக்கணும். அப்படி சிறுமை பின்னொட்டு இருக்கிற பொழுது பாவாணர் மொழிஞாயிறு தேவனை பாவாணர் ஒரு சொல்ல கொடுத்தார். தமிழ்ல இருந்து எடுத்தா கொடுத்தார். இல் என்பது சிறுமை பின்னொட்டுனார், ஈ என்பது சிறுமை பின்னொட்டுனார். இல்லும் சிறுமை பின்னொட்டு தான் அப்படி சொல்லி ஒரு அறிவியல் சொல்லுக்கு ஒரு புது சொல்ல அவர் ஆக்கம் செய்தார். முதலாக பாக்டீரியா என்பதற்கு பாமாளர் முதல்ல கொடுத்த சொல் என்ன தெரியுங்களா? பேக்னா குச்சின்னு பொருள். பேக், BAC, பேக் அப்படின்னா குச்சி. அது குச்சி வடிவில் இருக்கிறது. எனவே அதுக்கு பேரு, அது சிறியது, கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நுண் உயிரி. நான் நுண்ணுயிரின்னு கூட சொல்வதில்லை, நுண்ணின்னே நான் அதுக்கு பேர் வைத்தேன். நுண்ணினா நுண்மையா, மைக்ரோ ஆர்கானிஸ்மா என்பதற்கு அந்த இகர பின்னொட்டு நுண்ணி. நுண்மையானது ஈ, பெயர்ச்சொல் பின்னொட்டு, சிறுமை பெயர்ச்சொல் பின்னொட்டு நுண்ணி என்று இகர பின்னொட்டு சேர்த்து நுண்ணின்னு நான் அதுக்கு பேர் வைத்தேன். எதற்கு நுண்ணுயிரின்னு சொல்லணும் தேவையில்லை, ஆனா சொல்லலாம், தப்பு இல்லை. அதற்கு பாவாணர் என்ன பண்ணாருன்னா சிறுமை பொருள் பின்னொட்டு இல் சேர்த்து குச்சு கூட்டல் இல் குச்சில் அப்படின்னு பேர் வைத்தார். இந்த பாக்டீரியாவுக்கு நான் பிற்காலத்தில், நான் ஒரு அறிவியல் பிரிவு மாணவன் இடைநிலை பள்ளியில் படிக்கிற பொழுது, பிற்காலத்தில் இந்த பாக்டீரியா தொடர்பான பெயர்களுக்கெல்லாம் ஒரு சொல் பட்டியல் ஒன்று போடணும் என்பதற்காக நான் ஆய்வு செய்கின்ற பொழுது எனக்கு ஒரு நூல் கிடைத்தது. பாக்டீரியாலஜி சொல்லிட்டு டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அதோடைய அகர முதலி ஒன்று எனக்கு கிடைத்தது. அப்போ எடுத்து பார்க்கிற பொழுது நிறைய வகை பாக்டீரியாக்கள் உள்ளன. அந்த பாக்டீரியாக்களை எல்லாமே குச்சி வடிவில் இல்லை. ஒரே ஒரு பாக்டீரியா மட்டும்தான் குச்சி வடிவில் உண்டு. அதை நிமித்தமாக எல்லாவற்றுக்கும் பாக்டீரியா, பாக்டீரியம் அப்படின்னு பேர் வச்சுட்டான். ஆங்கிலேயம். நம்ம ஆங்கிலத்தை பார்த்து மலைப்போம், ஆங்கிலத்தை பார்த்து வியப்போம். ஆனா ஆங்கிலத்தோட சொற்கள் எடுத்து ஆராய்ச்சி பார்த்தாதான் அங்க என்னென்ன குளறுபடிகள் இருக்கிறது தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு ஆங்கிலத்துல ஒரு சொல் கொடுத்தா கண்ணை மூடிட்டு வர வைப்பாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, இப்படிலாம் சொல்லலாமா,
சிரிப்பா இருக்கு நீங்க இந்த பேர் வைக்கிறது அப்படி கேட்கவே மாட்டாங்க. புளுத்தூட் சொன்னா உடனே ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கணும் தானே, ஏத்துக்கிட்டு பயன்படுத்தணும் தானே. புளுத்தூட்னா என்ன பொருள்? நீலப்பல்லுன்னு பொருள். புளுத்தூட்னா என்ன பொருள்? நீலப்பல்லுன்னு பொருள். நம்ம நீலப்பல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆங்கிலத்துல. ஆனா இதுவே தமிழ்ல நீலப்பல்லுன்னு வச்சா ஏத்துக்குமா? ஏத்துக்க மாட்டோம். ஆனா வெள்ளக்காரன் வச்சா ஏத்துக்குவோம். இப்படி பல சொற்களை என்னால் காட்ட முடியும். ஆங்கிலத்துல பொருளே இல்லாம அதுக்கு பொருள் காட்டுவார். ஏன்னா நான் வந்து தமிழ் வேர்ச்சொல் ஆய்வு செய்கிற பொழுது நான் ஆங்கில வேர்ச்சொல்லையும் நான் பார்க்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் ஆங்கில வேர்ச்சொல் அகரங்கள் எடுத்து பார்ப்பேன். ஆங்கிலத்தில் இருக்கிற எத்திமாலஜிக்கல் டிக்ஷனரி எடுத்து ஆய்வு செய்ய வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதெல்லாம் நிறைய நான் அதில் தெரிந்து கொண்டேன். அப்ப இந்த பாக்டீரியாவை பத்தி பார்க்கிற பொழுது ஒரே ஒரு இந்த பாக்டீரியா மட்டும்தான் குச்சி வடிவில் இருந்தது. மற்ற எதுவுமே குச்சி வடிவில் இல்லை. அந்த குச்சி வடிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு என்ன பேரா வச்சா பெசிலஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க ஆங்கில வழியில. ஏன்னா பெசிலஸ், அந்த பெசிலஸ்க்கு மட்டும்தான் குச்சில் என்ற சொல் பொருந்தும். அப்ப ஏனையவை குச்சில்னு பாவாணர் பேர் வைத்தார். அவர் காலத்துல இதையெல்லாம் கிடைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் சேர்த்து குச்சில் என்று வைத்தார் பாக்டீரியாவுக்கு. ஆனா பெசிலஸ்க்கு தான் குச்சில் என்று பொருந்தும் என்று நான் பிறகு ஆய்வு செய்து நிறுவினேன். அதன் பிறகு ஒட்டுமொத்தமான எல்லா பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கலாம் பாவாணரே அதுக்கு வழிகாட்டினாரு. கொஞ்சமா இருந்தா, சிறியதா இருந்தா இல்லு போடுங்க, பெரிதா இருந்தா போடுங்க. இது சிறுமை பின்னொட்டு, அது பெருமை பின்னொட்டு. இப்ப பாடநூல்லாம் நீங்க பார்க்கலாம். பாக்டீரியம் என்பதற்கு குச்சியம் என்ற சொல் இருக்கா இல்லையா? குச்சியம் என்ற சொல் இருக்கும். இது நான் வழங்கிய சொல். குச்சில் என்பதற்கு அதாவது பெசிலஸ், குச்சியம் என்றால் அந்த குடும்பம் பாக்டீரியம் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டுமொத்த குடும்பத்தை சார்ந்தது. இப்ப இதுக்கு உருவாக்கியாச்சு. வைரஸுக்கு சொல் உண்டா தமிழ்ல? வைரஸுக்கு என்ன சொல்? ஐயா கிருமி. கிருமி தமிழ் சொல் கிடையாது, தூய தமிழ் கிடையாது. நச்சில் என்பது இந்த கோரணி நச்சில் கோவிட் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு புதுச்சொல். இந்த சொல்லை உருவாக்கியது நான். எந்த அடிப்படையில் நான் உருவாக்கினேன் என்றால் நச்சு கூட்டல்கள் தான். இப்ப வினா கொடுத்தாங்க, அது என்ன நஞ்சா? அதுக்கு போய் நஞ்சாது நச்சாது, அது என்ன விஷமா? அதுக்கு போய் நச்சுன்னு வச்சிருக்கீங்க. எங்கங்க பொருந்தோம்? என்னங்க நீங்க சொல்ல உருவாக்கலாம் கேட்டாதான் தெரியும். ஏன் அதுக்கு நச்சில் என்ற சொல்லை உருவாக்கினேன்? நான் தான் அந்த நச்சில் என்ற சொல்ல முதலாக வைரஸுக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா சொல்லுக்கு இதுக்கு ஒரு அருந்தமிழ் சொல்லை உருவாக்க வேண்டுமே என்ற வேட்கையும் கவலையும் அந்த மன உருத்தம் எனக்கு எப்போதும் ஏற்படும். அப்ப இந்த கோரணி நச்சில் என்ற சொல்ல நான் தான் கொடுத்தேன். COVID-19 இருக்கு இல்லையா, இதற்கு கோரணி நச்சில். கோவிட்னா என்ன பொருள்? கொரோனா டிசீஸ், வைரஸ் தான். அதான் கொரோனா வைரஸ் டிசீஸ். அந்த கோவிட் டின்றது டிசீஸ், கோவி வி என்பது வைரஸ், கோ என்பது கொரோனா. கொரோனா என்ன பொருள்? மகுடன்னு பொருள். இந்த கொரோனா என்ற நோய் நுண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த 2019 இல்ல, COVID-19 காலங்களில் கண்டுபிடிக்கப்படல. 1963 கண்டுபிடிச்சாங்க. கொரோனாவை கண்டுபிடிச்சது 1963. எனவே கொரோனா என்ற சொல் புதிது கிடையாது, 63 கண்டுபிடிக்கப்பட்டது. 1965 தான் அதுக்கு கொரோனான்னு பெயர் வைக்கிறாங்க. 63 கண்டுபிடித்தவர்கள் இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள். ஒரு பையன் கடுமையான சளி காய்ச்சலால் போகிறான். அப்படி போகிற பொழுது அவனுக்கு என்ன தொற்று இருக்குன்னா எடுத்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த நோய் நுண்ணி எடுத்து ஆய்வு செய்கிற பொழுது அது இந்த மகுட வடிவில் இருந்தது, கிரவுன் மகுட வடிவில் இருந்தது. எனவே அதற்கு கிரவுன் லத்தீன் மொழி பெயர்ல வந்து கொரோனா, ஒளிவட்டமும் பொருள் வரும் கொரோனாவுக்கு, இன்னொன்று மகுட என்றும் பொருள் வரும். ஏன்னா மகுட வடிவில் இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு கொரோனா, இதற்கு ஆங்கிலத்தில் என்னன்னா கிரவுன், அப்ப கொரோனா என்று பெயர் வச்சாங்க. 1965 63 கண்டுபிடிச்சாங்க. 65 ஏன்னா அவங்க அறிவியல், அவங்க ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் இல்லையா, அறிவியலாளர்களும் மொழியலாளர்களும் இயைந்து வேலை செய்வாங்க. ரெண்டு பேரும் ஒத்துழைப்பாங்க. ஒரு மொழி துறையில ஆளுமையாளனா இருக்கான், ஆற்றலாளனா இருக்கானா அவனை அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. நம்ம ஆளு மாதிரி தூக்கிறது இல்லை. உனக்கு என்னப்பா தெரியும்? நீ யார்? நீ யார்? நீ எதற்கு அதிகாரம் பெற்றாய்? உனக்கு என்ன அறிவு இருக்கிறது? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நம்மால் தூக்கி வச்சிருவான். அவன்கிட்ட ஒரு அறிவை பார்க்க மாட்டாரு.
அவர்கள் நுட்பத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அறிவும் ஆற்றும் ஆழமா ஆராய்கிற திறம் இருக்கிறது. இப்படி திறமுடையார பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணமே வராது. அவங்க எல்லாம் பட்டம் பதவியில் இருக்கணும். அவன் அறிவில் இருக்கிறதோ இல்லையோ அந்த இருக்கையில் இருக்கணும். அவர் என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கணும் என்ற மனநிலை உருவாயிடுச்சு. அறிவுக்கு இடம் இல்லை, அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. இப்ப என்னை போன்ற ஆட்கள்லாம் ஏன் வெளியில இருந்து செய்துட்டு இருக்கோம், ஏன் உள்ளுக்கு இருந்து செய்ய முடியல? போராடி போராடி தான் நாங்க இது வெளிக்கொண்டு வரணுமே என்பதற்காக இன்னைக்கு பொது ஊடகங்கள் இருக்கிறதுனால இது ஓரளவு வெற்றி பெறுது. இதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா தேவைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளி விடுப்பு, வேலை விடுப்பு, விடுப்புன்னு இல்லை, வீட்டில் இருந்து வேலை செய்யணும். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில சொற்கள் வரும். மலாயில வரும், ஆங்கிலத்தில் வரும், தமிழ்ல சொல்லில தவிப்பாங்க. அப்ப என் போன்றவர்கள்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய மன துன்பம். ஒவ்வொரு நாளும் அந்த சொற்கள் எடுத்து இதற்கு என்ன தமிழ், இதற்கு என்ன தமிழ்னு தூங்காம கொல்லாமல் தான் உருவாக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட சொற்கள் நான் கொடுத்தேன். அப்படி கொடுக்கப்பட்ட சொல் தான் அந்த நச்சில் என்பது, கோரணி நச்சில் என்பது, முகக்கவரி என்பது, இயங்கலை என்பது. இப்ப இயங்கலை பயன்படுத்துறாங்க இல்லையா, உலகம் முழுவதும் பயன்படுத்துறாங்க இயங்கலை என்ற சொல்ல. இப்படி 100கணக்கான சொற்கள் நான் கொடுத்தேன். பரவலா அது பரவியது. வானொலியில முகக்கவரின்னு வாங்க, கூடல் இடைவெளின்னு வாங்க. தமிழ்நாட்டில் சமூக இடைவெளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சமூக இடைவெளி, சமூக இடைவெளினா என்னங்க பொருள்? ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இருக்கிற அவன் சோசியல் டிஸ்டன்ஸ் அது அப்படியே நேரடி மொழிபெயர்ப்பு செய்யுது. பொருந்துமா? அப்ப அதற்கு மக்கள் கூடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இடைவெளி ஏற்படுத்தணும். அதனாலதான் அது தள்ளி தள்ளி நிக்கணும். ஒன்று கூடுவாங்க, ஆனா அதுக்கு இடைவெளி இருக்கணும். இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும், காரணத்தோடு ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆய்ந்து சொல்ல பல சொற்கள் கொடுக்கிற பொழுது இந்த நச்சில் வைரஸ் என்பதற்கு எத்திமாலஜி எடுத்து பார்த்தா அதெல்லாம் அவன் பாய்சன் தான் போட்டிருப்பான். எத்திமாலஜியில் நீங்க வைரஸ் எடுத்து இன்னைக்கு நீங்க போய் வீட்டில் போய் பாருங்க, வைரஸ் என்ற சொல்லுக்கான எத்திமாலஜி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் அதில் பாய்சன் என்ற சொல் தான் போட்டிருப்பான். ஆனா நான் அந்த பொருள்ல பாய்சன் என்ற பொருளை இந்த நச்சில கொடுக்கல, நான் வேறு அடிப்படையில் கொடுத்தேன். தமிழில் நான் சொன்னேன் இல்லையா, ஊகாரம், அது தோன்றும், முன்னே செல்லும், பிறகு நெருங்கும், துளைக்கும், வளையும், திரும்பும்லாம் சொல்லி கொடுத்தனா இல்லையா, சொன்னா இல்லையா, விளக்கம் செய்தனா இல்லையா? ஒரு பொருள் இன்னொரு பொருளை துளைக்கிறது என்றால், துளைக்கிறது என்றால் அது எது துளைக்கப்படுகிறதோ அது சிதை. ஓட்ட விழுந்துருச்சு, அது என்ன செய்யும்? சிதை. மேலும் சிதைந்தால், இப்ப இப்படியான ஒரு கருவி இருக்கிறது, வெட்டுவதும் துளைத்தல் தான். வெட்டினால் துளைத்தல் என்ன ஆகும்? இது இரண்டா மாறுமா மாறாதா? எனவே துல் உள் என்ற அந்த வேர், அதான் வேர், விரையிலிருந்து பிறந்த வேர். இதை நான் விரிவாக்க நான் விளக்க விரும்பல. இது பெரிய வகுப்புன்னு ஆராய்ச்சி வகுப்புன்னு நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல நான் விளக்குவேன். நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது ஊகார சுற்றுப்படத்துல விதைதான் ஊ என்பது, அதுல தமிழ்ல வருகின்ற லகர பின்னோட்ட சேர்த்து உள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளோடு மொழி முதலாக கூடிய மெய்கள் உள்ளன. மெய்யெழுத்து மொழி முதலாகுமா? ஆகாது இல்ல. ஆனா எங்க ஆகும்னா உயிரெழுத்துகளோடு சேர்ந்து வரும். மெய்யெழுத்துக்களை ஏன் சொல்லுக்கு முன்னால் எழுதுவதில்லை? இப்ப நம்ம மெய்யெழுத்துக்களை போட்டு ஒரு சொல்லுக்கு முன்னால மெய்யெழுத்துக்களை வைத்து நம்ம சொற்கள் கிடையாது. தமிழ்ல அந்த மரபே கிடையாது. அது பெரும் குற்றம் அப்படி எழுதுனா. இப்ப இப்ரியான்னு போட்டு எழுதுறாங்கல்ல, அதெல்லாம் தமிழ் மரபுக்கே ஒவ்வாத வழக்கு. முன்னுக்கு இப்பு போட்டு ரீ போட்டு யான் எழுதுவாங்க, இப்ரியான்னு. பிரியான்னு எழுதணும், இப்போட்டு எழுதுவாங்க. அவ்வாறு எழுது மிகப்பெரிய மரபு பிழை, இலக்கண பிழை. இந்த அறிவியல் உண்மையை தெரிஞ்சுதான் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன் மெய்யெழுத்துக்கள் சொல்லுக்கு முன்னால் வருவதில்லை என்றால், ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை கால அளவு உண்டு. உண்டா இல்லையா? உண்ணல் காலே, உறுத்தல் அறையே, முறுக்கல் முக்கால், விடுத்தல் ஒன்றே தான் மாத்திரை கால அளவு. நினைக்கும் போது கால் மாத்திரை, நினைத்து தொடும் போது அரை மாத்திரை, தொட்டு முறுக்கும் போது முக்கால் மாத்திரை, முறுக்கி விட்டால் ஒரு மாத்திரை. இந்த மாத்திரையை எப்பொழுது நாம் சொல்ல முடியும்னா, ஒரு மாத்திரை அளவு வந்தாதான் சொல்ல முடியும். வாயால நம்ம உச்சரிக்க முடியும், படுக்க முடியும். ஆ சொல்லலாம், ஆ சொல்லலாம், ஒரு மாத்திரை 2 மாத்திரை சொல்லலாம்.
அரை மாத்திரையை நம்பாயால் ஒழிக்க முடியாது. முடியுமா? ஆனா இப்புன்னு சொல்றமே, இப்புன்னு அதனுடைய ஒளி அளவு கால அளவுக்கு நம்ம சொல்றது இல்ல. ஈய சேர்த்துட்டு இப்புன்னு அடையாளப்படுத்துறா சொல்லிட்டு எல்லா மெய் எழுத்துக்களுக்கும் இகரத்தை முன்னால் சேர்த்துக்கொண்டு இக்கு, இத்து, இச்சு, இப்பு, இம்முன்னு ஈய சேர்த்துக்கொண்டு அடையாளப்படுத்துறா சொல்றது ஒன்றுதான ஒழிய கால அளவு முறைப்படி அதை சொல்லவே முடியாது. அப்படி சொல்லணும்னா எப்படி அப்படி சொல்லுக்குள்ள வருகிறது, இப்பு வருகிறது? அது சேர்ந்து வரும், சொற்களோடு இணைந்து வரும். காட்டு என்ற இடத்துல அந்த இட்டுக்கு கால அளவு அரைன்னு சொல்லலாம். ஆனா அவன் சொல்லி காட்ட முடியாது. எவ்வளவு நேரம் பிடிக்குதுங்கன்னா குறிப்பிட்டு சொல்லலாம். அது கைவிரலை தொடுகின்ற நேரம், நினைத்து கைவிரலை தொடுகிற நேரம். இதெல்லாம் எங்க நடந்துருது? இதுக்குள்ள நடந்துருச்சு. தொடரும் நினைக்கிறோம், முறுக்கணும் நினைக்கிறோம், விடுக்கணும் நினைக்கிறோம், மனசில் நினைக்கிறோம், தொடுகிறோம், முறுக்கிறோம், விடுறோம். அதுக்குள்ள அந்த கால் அளவுக்கு கால் மாத்திரை சொல்ல முடியாது, அரை மாத்திரை சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அரை மாத்திரை எப்படி சொல்லுக்கு முன்னால் வைக்க முடியும்? முடியுமா? இதான் அறிவியல் அடிப்படை. ஏன் தமிழில் மெய்யெழுத்துக்கள் சொல்லுக்கு முன்னால் வருவதில்லை? ஆனால் சொல்லுக்கு முன்னால் வரக்கூடிய அதாவது சில மெய்கள் உயிரோடு சேர்ந்து வரும். அவ்வாறான மெய்கள் என்னன்னா இச்சு, இத்து, இப்பு, இம்மு. இல்லு வருமா? வராது. இத்து வரும், இப்பு வரும், இம்மு வரும், இந்து வரும். கா இக்கு, இக்கு கூட்டல் உ, இக்கு கூட்டல் உ, கு. அங்க சேர்ந்து இருக்கும், உயிரோடு தான் சேர்ந்து இருக்கும். இதான் தொல்காப்பிய விதி. அது உயிரோடு தான் சேர்ந்து இருக்கும். ஏன்னா மெய்க்கு தோற்றம் மட்டும்தான், அது தனித்து இயங்காது. உயிர் அதோடு சேரும், ஆனா உயிர் மாறாது. எந்த மெய்யோடு சேர்ந்தாலும் உயிர் நிலை தெரியாது. இது தொல்காப்பியம். கானா அங்க நிக்கும், கூனா ஊ அங்க நிக்கும். அதே போல அந்த மெய்யொலி இருக்கு இல்லையா, மெய்யெழுத்து அரை மாத்திரையும் அங்க தென்படாது. உயிருடைய மாத்திரை அளவு தான் அதை காட்டும். ஊ என்பது ஒரு மாத்திரை, இக்கு சேர்ந்தா கூ இல்லையா, ஒரு மாத்திரை தான். இது அரை மாத்திரை, அது ஒரு மாத்திரை, ஒன்றரை மாத்திரை ஆகாது. ஏனென்றால் அது அது கோடி அதனோடு இயைந்து விடும். இது இந்த சொல் எழுத்துக்கள்லாம் ஆய்வு செய்கிற பொழுது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவ்வாறு உள்ளோடு இக்கு சேர்ந்தா புல், உள்ளோடு இப்பு சேர்ந்தா புல், உள்ளோடு இம்மு சேர்ந்தா முள், உள்ளோடு இந்து சேர்ந்தா நுல், இத்து சேர்ந்தா துல். ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு நீங்க இதோட வேற கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப துளை என்ற ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டு இதோட வேற கண்டுபிடிக்க போறீங்கன்னா அது குல்லா, முல்லா, துல்லா, புல்லா அப்படின்னா துளைக்கு எது வேறா இருக்கும்? ஏன்னா தான் வரிசை வருது இல்லையா, உள் வருது இல்லையா, எது சேர்ந்திருக்கு? அதுல இத்து சேர்ந்திருக்கு, துள் வருது இல்லையா. அப்ப துளைக்கு எது? துள் தான் வேறா. பேச்சா சொல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கடினம். இதெல்லாம் எழுதி போட்டு படக்காட்சி போட்டு வகுப்பா நடத்தும் போது இது புரியும். நான் பொதுவாக நான் இதை அதிகமாக செய்ய விரும்பினா ஆசிரியர்களுக்கு நான் செய்ய விரும்புகிறேன். அதாவது அங்கே கோலாலம்பூர் வட்டாரத்தில் மற்றும் சில இடங்களில் பள்ளிக்கூடங்களை போகிற பொழுது எனக்கு நீண்ட நேரம் கொடுத்து இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பட்டறையா பயிற்சியா இந்த இந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறவர்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கேன். இது கட்டாயம் பெற வேண்டிய ஒரு அறிவு, இந்த துறை சொல்லாக்க அறிவு என்பது. எனவே துள் தான் அதுக்கு வேர். துள், துளை, துளைத்தல். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று துளைக்கப்படுகிற பொழுது இரண்டாக பிரிக்கிறது. துள்ளோடு அது இம்மா மாறினா தும் என்று வரும், தும். பிறகு துமி என்று ஆகும். ஏன் துமின்னா, துமின்னா என்ன பொருளுங்கய்யா? ஒரு துளின்னு பொருள் வரும், இன்னொன்று இரண்டாக பிளத்தல், துமித்தல் வருதா இல்லையா? துமித்தல்னா வெட்டுதல் ஒரு பொருள் இருக்கா இல்லையா? இந்த அடிப்படையில் தான் அந்த துமி என்ற சொல் துவி என்று மீ வியா மாறி துவி என்று நிற்கும். துவினால இரண்டு பொருள். ஏன் இரண்டு என்று பொருள் வந்தது? நீட்டா இருக்கு, வெற்றோம் இரண்டா, ஒன்றா இருந்தது, வெட்டினால் இரண்டா மாறுது. எனவே துல், தும், துமி, துமித்தல், வெட்டல். அப்ப துமி என்றால் வெட்டல் ஒரு பொருள், துவி வெட்டி இரண்டானது பொருள், துவினா இரண்டு பொருள். இந்த துவி என்ற சொல் மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு போகிறது. TWO என்ன? துவோ. துவம் என்று வடமொழிக்கு போகிறது. துவி, துவம். துவம்னா இரண்டு பொருள். துவி என்றால் இரண்டு. துவி சக்கரவண்டின்னு ஒரு காலத்துல பேர் வச்சாங்க.
மிதிவண்டிக்கு 2 சக்கரம் உள்ள வண்டி, துவி சக்கர வண்டி இப்படி வச்சதுதான். ஆனா மக்கள் பார்த்தாங்க, ஐயா துவி சக்கர வண்டியும் வேண்டாம், இந்த ஈருருளியும் வேண்டாம், மிதிச்சுக்கிட்டு போற வண்டி மிதி வண்டின்னு வச்சாங்க மக்கள். அதுதான் இன்னைக்கு நிலைக்குது. துவினா வெட்டுதல், 2 பொருளாகியது. மலாயில அப்படியே மாறிது. DUA டுவா, டுவா டுவான் வந்தது எங்க? அதுக்கு வேறு மூளை என்ன? நீங்க மலாயில ஏன்பா டுவான்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் பொருள் விளக்க தெரியாது. நீங்க வெள்ளக்காரனை ஏன் TWO ன்னு சொல்றீங்க? அதுக்கு ஏன் அந்த சொல்லுக்கு 2 என்ற பொருள் ஏன் வந்ததுன்னு கேட்டா அவனால பொருள் விளக்க சொல்ல முடியாது. ஆனா தமிழ்ல 2ன்னு ஏன் வந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியும். துமீன்னு ஏன் வந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியும். துவீன்னு ஏன் வந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியும். வேற காட்ட முடியும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, முன் செல்லல் உடைத்தல், முன் செல்லல் நெருங்கல், துளைத்தல். துளைக்கப்படுவது சிதையும், துளைக்கப்படுவது இரண்டாகும், பிளக்கும். இப்ப அந்த துளைத்தல் பொருள்ல தான் ஒரு பொருள் துளைக்கப்பட்டால் சிதையும் இல்லையா? அப்ப தமிழ் என்ன பண்ணாங்க, பல்வேறு வேர்ல இந்து சேர்ந்த வேர் நுல்லுன்னு வரும். நுல்னா நுழைதல், நுழைத்தல், துளைத்தல். நுல் அது போய் துளைக்குது, துளைச்சு பிளக்குது, பிளக்க ஒரு பொருள் பிளக்க சின்னதாயிட்டே இருக்கும். உண்மைதானே? ஒன்றை பிளந்துகிட்டே போறீங்கன்னா சின்னதாயிட்டே போகும். சிறுக்க சிறிதா போயிடும். அதனால சிறியதுக்கு நுண்ணுன்னு பேர் வச்சாங்க. அந்த ஏரணியல் புரியுதுங்க நம்ம சொல்றது, அதோடைய லாஜிக்கல் எந்த அடிப்படையில் அந்த சொல் நுண் என்ற சொல் வந்தது. நானோ டெக்னாலஜிக்கு என்ன சொல்லுன்னு கேட்கும்போது நான் இந்த அடிப்படையில் தான் நானோ டெக்னாலஜி நுணவம்ன்ற சொல் கொடுத்தேன். நுணவியல், நுணவவியல், நுணவநுட்பியல், நானோ டெக்னாலஜி, நானோலஜி, நுணவியல் இந்த சொற்களை கொடுத்தேன். இதெல்லாம் ஆராயாம, இதெல்லாம் அறியாம கேட்டீங்கன்னா சிரிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு வேறு விளக்கம் தான். துளைக்கப்படுவது சிதைக்கிறது என்பதனால அவ்வாறு துளைக்கப்பட்டது. நுல் நல் நல் நை நைதல், நைந்து போயிற்று, நஞ்சு போயிடுச்சு. சொல்றோமா இல்லையா? பாவேந்தர் சொல்வார், நைந்தாயிரில் நைந்து போகும் என் வாழ்வு. துணி என்னாச்சு? நஞ்சு போச்சு. இந்த நஞ்சுன்ற சொல் எப்படி வந்தது? நுல் நல் நைன்னு வரும். நஞ்சு போச்சு. அரிசி நல்லா இடிக்கிறோம், இடிச்சு சின்ன ஆக்கிடுறோம். அது பேர் என்ன? நொய். ஏன் நொய் என்று சொல் வந்தது? நுல் நல் நை நொய், திரிபடைதல், நொய்தல். உடல் எப்படியா இருக்கு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ஏன் இப்படி நலிஞ்சு போயிட்டீங்க? நுல் 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 நல் நலி நலிதல். என்ன ஆச்சு? உடல் நோய் வந்துருச்சுங்க. உள் நுல் நொய் நோய் நோய். இப்படி துளைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது. எதனால்? நோய் நுண்ணிகளால் துளைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது நோய். அப்புறம் நொடிஞ்சு போயிட்டீங்க, நோய் நொடி. ஏன்னா இல்லு டியா மாறும். இது வழக்கில் இருக்கு. இதெல்லாம் எளிமையில சொல்ல எப்படியா மாறுச்சு? இதோ பாருங்க, அடிக்கடி காட்டலாம். இதுக்கு பேர் தான் என்ன? அனலிட்டிக், அனாலிசிஸ். பகுப்பாய்வு செய்து பார்த்தா தான் தெரியும் எப்படிலாம் சொற்கள் மாறி இருக்கின்றன என்று சொல்லி. அப்ப அனலிட்டிக், அந்த அனாலிசிஸ் பகுப்பாய்வு முறையில பார்த்தா தெரியும். அப்ப நோய் நொடின்னு வரும். அவர் நல்லா இருந்தாங்க, வணிகத்துல சிறப்பா இருந்தாங்க. இப்ப பாருங்க என்ன ஆயிட்டாரு? நொடிச்சு போயிட்டாரு, சிதைந்து போதல். அப்ப நைதல், நஞ்சு போதல், நொய்தல், நோய் எடுத்தல், நோயாதல். வெறும் ஐயா மறைஞ்சு நோ மட்டும் நிற்கும். நோ நோவு, யூவா ஊவா மாறிடும். நோவு, நோய், நை, நஞ்சு. உடலை சிதைக்கக்கூடிய அந்த வேதியியல் நஞ்சு. நச்சு உடலை கெடுக்கக்கூடிய, உயிரை அழிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு நஞ்சுன்னு பேர் வந்ததுக்கு அதான் காரணம். இது உயிரை அழிக்கக்கூடிய ஒரு நுண்ணி. எனவே நச்சு கூட்டல் இல் நச்சில். இது இப்படிதான் நான் பேர் வச்சு அதுக்கு நச்சில். இந்த வைரஸ்க்கு ஒரே தனிச்சொல். இப்படி உருவாக்குனது நூற்றுக்கணக்கான சொற்கள். எனவே எல்லா சொல்லும் பொருள் குறித்திடவே வள்ளுவர் தொல்காப்பியர் சொன்னதுக்கு ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து இப்படி உண்மையா வேறு அடிப்படையில் ஆராய்ச்சி. ஏன் மண்ணு இது குறி சொல் இல்ல அப்படின்னு பாவான சொன்னார்னா, சும்மா குட்டாம்போக்குல அந்த சொல்ல வைக்கல. அது இடுகுறி சொல் கிடையாது. அதாவது பகுப்பால் பயனற்று இடுகுறி ஆகி என்ற அந்த நூற்பாவே தமிழ் மரபுக்கு ஒவ்வாதது. நீங்க மண்ணு ஏன் மண்ணுன்னு வச்சீங்கன்னா இதே வேறுமுறை அமைப்பு தான். உள் மண்ணுக்கு எது வேறா இருக்கும்?
கொஞ்சம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. துல் அதாவது நுல் குல் இம்மு சேர்த்தா முள். முள்ளுன்னு என்ன பொருள்? முள்ளோ வட்டமாதல் பொருள். இப்போ வளைஞ்சிச்சு இல்லையா, வட்டம் பொருள்லாம் வளைதல் பொருள். வேர் போயிட்டு இப்படி வளையுது இல்லையா, வட்டமாதல். வேர் போயிட்டு அதை போய் சேருது இல்லையா, சேர்ந்து கலத்தல். கலத்தல் ஒன்றாக சேர்தல் பொருள். உள் குள் ஒன்றாக சேர்தல், கூடுதல். நீ கூட்டத்துக்குள்ள எல்லா சொற்களும் பாருங்க கூல வரும். குல் கூடு, கூட்டம், குலம், குடி, குடும்பம் எல்லாம் சேர்த்தல் பொருள். குடில் எல்லாம் அப்படி வரும். அந்த அடிப்படையில நீங்க உள் முள் என்ற முள் என்ற வேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சேர்ந்து கூட்டம் என்ற சேர்தல் பொருள்ல வரும். சேர்க்கை பொருள். எந்த சொல்ல நான் முதல் கேட்டவங்கள்ட்ட மண். முள் என்பது மகரமாக தெரியும். முள் முன் முள் மண் என்றால் ஒன்றாக சேர்ந்திருப்பது என்று பொருள். மண்ணு சேர்ந்திருக்கும், மண்ணு ஒட்டிக்கிட்டு சேர்ந்திருக்கும். மண்ணு ஒட்டாம பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தா அது பேர் மண் அல் மணல். ஒட்டி கொண்டிருந்தா மண். இரண்டு உள்ளங்கள், ரெண்டு உள்ளமும் ஒருத்தர் கருத்து ஒருமித்து ஒன்றாக பொருந்தி வருகிறது. எனவே அதுக்கு பேரு மண் அம் மனம். அது சிறப்புடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது திருமணம். உள்ளங்கள் பொருந்தியது. மூன்று சொல்லி போடணும் சேர்தல் பொருள்ல. இது ஒன்று ஒன்றையும் விளக்கி ஒன்று கட்டப்போ மண் என்பது இடுகுறி சொல்றது பிழையா பிழை இல்லையா? மண் என்பது வேறு சொல் அடிப்படையில் விளைந்தது. இறுதியாக ஒன்றை நான் சொல்லிவிட்டு நிறைய இருக்கலாம், நான் நீண்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் கடைச்சி போயிருவீங்க. இது வேற துறை, சொல்லியல் துறை. அதனாலதான் எல்லா சொல்லும் பொருள் கொடுத்துருவேன் என்ற தலைப்பை நான் கொடுத்தேன். இது ஆழமான துறை. இந்த ஆராய்ச்சி துறையில இந்த மண்ணில் என்னை போன்றோர் தான் இதுக்காக நாங்கள் உழைத்து கொண்டு சிந்தித்து கொண்டு சொற்களை உருவாக்கி கொண்டு வெளிக்கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் கொடுத்த சொற்களை பலரும் மதித்து ஏற்றி போற்றி கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. மறைகாணின்னு ஒரு சொல் கொடுத்தேன், பாடநூல்லாம் பயன்படுத்துறாங்க. இயங்கலைன்னு ஒரு சொல் கொடுத்தேன், அதுவும் பாடநூல்ல பயன்படுத்துறாங்க. நச்சில், கோரணி நச்சில், முகக்கவரி, இதுக்கெல்லாம் நான் சொல் விளக்கம் செய்யலாம், நான் நேரம் போதாது. ஒன்று கடிச்சு சொல்லலாம். பிரிவு காலத்தில் வருகிற பொழுது நான் அதை பற்றி நான் உங்களுக்கு என்னுடைய துறை பொழுது ஏற்கனவே ஒரு 10,000 சொற்களை நான் தொகுத்து ஒரு அகர முதலில் நான் இப்போ வெளியிட போறேன். இது வரைக்கும் சொற்களை உலகத்திற்கு நான் மாறி வாரி கொடுத்து கொண்டிருந்தேன். நான் மறைச்சு வைக்கல, எல்லாத்துக்கும் கொடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லி நான் அவற்றெல்லாம் தொகுத்து ஒரு அகர முதலியாக கலைச்சொல் அகர முதலில் அடுத்த ஆண்டு வெளிவரப்போது அச்சு கொடுத்துட்டேன். மொத்தம் 10,000 சொற்கள். அதுக்குள்ள இந்த விளக்கங்கள்லாம் இருக்கு. இந்த நானோ டெக்னாலஜின்னு ஏன் கொடுத்தேன், ஏன் இந்த குவாண்டம் தியோரி இருக்கு இல்லையா, இந்த குவாண்டம் என்ற சொல்லுக்கு ஏன் குவாண்டம்க்கு தமிழ்ல ஒரு சொல் கொடுத்தாரு. நீங்க குவானா எவ்வளவுன்னு பொருள், எத்தனைன்னு பொருள், எந்த அளவுன்னு பொருள். அந்த குவா என்ற சொல்லில் தான் குவாண்டம் உருவாகிது ஆங்கிலத்தில். இப்போ நீங்க குவாரண்டைன் சொல்றீங்க. குவாரண்டைன்னா நான் உடனே நம் மனக்கண் முன்னால் தெரிந்த பொருள் என்ன? என்னையா? இல்ல குவாரண்டைன். குவாரண்டைன்னா என்ன பொருள்? தனிமைப்படுத்துதல், அதானே? ஆனா உண்மையிலே ஆங்கிலத்தில் குவாரண்டைன் என்னதுங்களா பொருள்? ஆங்கிலத்தில் குவாரண்டைன்னா 40 பொருள். குவாரண்டைன், டெரான்டீன். டெரான்டீன்னா 30, குவாரண்டைன்னா 40. ஏன்னா 1913 ஒரு பெருந்தொற்று ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டது. அப்பொழுது குரோஷியாவில் ஒரு பெரும் கப்பல் நாட்டில் இறங்க போகுது. தடுத்து நிறுத்திட்டாங்க, நீங்கள் இறங்கக்கூடாது, 30 நாட்கள் கப்பல்லே இருக்கணும்னு சொல்லி. அப்போ டெரான்டீன் சொல்லி அதுக்கு கடிதம் எழுதி அனுப்பிட்டாங்க. இன்னும் தொற்று அடங்கியப்படலை. இல்லை நீங்கள் மேற்கொண்டு 10 நாள் இருக்கணும் அப்படி சொல்லி 40 குவாரண்டைன்னு சொன்னாங்க, கப்பல்லே இருக்கணும்னு சொல்லி. அதன் பிறகுதான் இறக்குனாங்க. அப்போ அன்னைக்கு குவாரண்டைன்னு சொன்னாங்க 40 நாள் கப்பல்ல இருக்கணும்னு. அந்த குவாரண்டைன் என்ற சொல்லி இன்னைக்கு தனிமைப்படுத்தலுக்கு பொருளாக இருந்துச்சு ஆங்கிலத்தில். அதே போல பாய்காட்னு ஒரு சொல் இருக்கு. பாய்காட் என்ன பொருள்? புறக்கணித்தல், ஒதுக்குதல் இல்லையா? பாய்காட் புறக்கணித்தல். ஆனா பாய்காட்னு ஆங்கிலத்தில் என்ன தெரியுங்களா? அது ஒரு ஆளுடைய பேர். ஆளுடைய பேர். இது அயர்லாந்துல ஒரு படை வீரர், ஓய்வு பெற்ற படை வீரர், நில உடைமையாளர்கள் தங்களுடைய நிலங்களை தொழிலாளர்களுக்கு வாடகை விட்டாங்க. அந்த வாடகையை தண்டுவதற்காக அமர்த்த பெற்ற ஒரு ஓய்வு பெற்ற படைத்துறை அதிகாரியுடைய பேர் பாய்காட். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மக்களை
வன்மமான முறையில் காசை வாங்க தொடங்கினார். அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. இவ்வளவு கொடுமைப்படுத்துறானே இவனை எல்லாரும் சேர்ந்து புறக்கணிப்போம் என்று சொல்லி அவனை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ ஒதுக்கி வைக்கும் போது யாரை புறக்கணிச்சாங்க? பாய்காட்டை புறக்கணிச்சாங்க. பாய்காட்டை புறக்கணிச்சதுனால அன்றிலிருந்து பாய்காட் புறக்கணிப்புக்கு பேராகி வந்தது ஆங்கிலத்தில். நீங்க ஆங்கிலத்தை எத்திமோலஜி வரலாறு சொல் வரலாறுலாம் எடுத்து பார்த்தா இந்த பல உண்மைகள் நமக்கு தெரியும். நான் அந்த துறையில் இருக்கிறதுனால அதுவே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறதுனால இந்த செய்திகள்லாம் எனக்கு தெரிய வந்து இன்னும் நிறைய நிறைய விளக்கலாம். எனவே தொல்காப்பியம் என்பது நமக்கு எல்லா சொல்லும் பொருள் கொடுத்திடவே என்று அந்த நூற்பாவை கொடுத்தது. பகுப்பார் பயனற்ற இடுகுறியாகி என்று பின்னால் நன்னூலார் சொன்னார். மொழிப்பொருள் காரணம் விழிப்ப தோன்றா என்கிற தொல்காப்பியம் மேலோட்டமா பார்த்தா நீங்க பொருளை புரிஞ்சுக்க முடியாது. உண்மையா நீங்க போய் பாருங்க. வேர்சொல் விளக்க தொல்காப்பியம் தரவில்லை. வேர்சொல் விளக்கத்தை நெறிமுறைப்படுத்தி ஆய்வு செய்து பின்னால் நமக்கெல்லாம் வரையறைப்படுத்தி கொடுத்த பெருமகன் மிக மிக பிற்காலத்தில் மொழிஞாயிறு ஞா தேவனேய பாவாணர். அவர் நூலை பயின்றால் இதெல்லாம் நமக்கு அக்கு வேறு ஆணி வேறு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் என்னால் விளக்க முடியும். அக்குன்னா என்ன, அக்கு வேறு ஏன் சொல்றோம், பக்க வேற அக்கம் பக்கம் சொல்றோம், அது ரெண்டுக்கும் தொடர்பு உண்டு. அடுதான், அடுனா பக்கம்னு பொருள், அடுத்தவர்னா பக்கத்தில் இருப்பவர் பொருள். அண்டை உள் என்பது அல்லுன்னு மாறி ஏன்னா நெருங்கி போது சொன்னா இல்லையா, பேர் நெருங்கி பக்கத்தில் பக்க கருத்து உருவாகும், நெருக்க கருத்து உருவாகும். கருப்பு என்ற சொல் அப்படிதான் உருவாச்சு. கருப்பு கருமை என்ற சொல் பொருள் ஏன் வந்ததுன்னா கடத்தல் பொருள் வரும். ஒரு பொருளோட இன்னொரு பொருள் கலக்கிற பொழுது தெளிந்த தன்மை அகலும், நீங்கும், தெளிவில்லாம போகும். எனவே நீர்ல மற்றவை கலக்கின்றன, எனவே தெளிவில்லாம போகும். அது அதனால் உள் கல் என்ற வேர்ல இருந்து கல் கல கலப்பு, கல் கல் கரு கருப்பு என்று உருவாகி நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு சொல்லுக்கு அடுத்து நாம பொருள் விளக்கம் செய்யலாம். இதன் ஐயா திருப்பதிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் கூறிக்கொள்றேன். நான் வந்த வேலையில் இது ஒரு அறிவார்ந்த செய்தி, ஒரு ஆழமான அறிவார்ந்த மொழி சார்ந்த மொழியியல் சார்ந்த ஒரு உரை நிகழ்ச்சி. அதனால சிலருக்கு இது வந்து திவிட்டலாம் அல்லது வெறுப்பை தரலாம். ஆனால் இந்த துறையில பெருமக்கள் ஈடுபட வேண்டும், அல்லது ஆர்வம் காட்ட வேண்டும், அல்லது உங்க பிள்ளைகளை உங்களுடைய இளையோர்களை இதற்கு வந்து வழிபட வேண்டும். இந்த மண்ணில் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இந்த ஆய்வு துறையில. ஒன்று நான், இன்னொன்று ஐயா திருச்சிருக்கோம். இந்த 2 பேர் தான் இருக்கணும். நீங்க எங்க போய் இந்த விளக்கத்தை மற்றவங்ககிட்ட வந்து ஏன்னா அந்த துறையில் ஈடுபட்டது நான் தற்பெருமைக்காகவோ தலைக்கணத்துக்காக நான் சொல்லலை, உண்மை நிலையை சொல்லுகிறேன். இப்போ சொல்லு உருவாக்கம் செய்கிற பொழுது இப்போ நான் சொல்லு உருவாக்கம் செஞ்சு புதுச்சொல் கொடுக்குறேன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது இப்படி ஒரு சொல் போட்டுக்குங்க என்று கொடுப்பதே கிடையாது. இதை இப்போ என்னுடைய உரையின் வழி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நான் எப்படி ஆய்வு செய்கின்றேன், எந்த அளவுக்கு இலக்கணங்களை பார்க்கின்றேன், தொல்காப்பியத்தை பார்க்கின்றேன், சொற்களுடைய வேரை பார்க்கின்றேன், எவ்வளவு ஏரணவியலாக பார்க்கின்றேன் என்பது ஒன்று நான் சொல்கிற மேலோட்டமான சொற்களின் வாயிலாக விளக்கத்தின் வாயிலாக. இது மேலோட்டமான விளக்கம் தான், அதன் வாயிலாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது ஒவ்வொரு சொல் விளக்கத்திற்கும் ஆய்வுக்கும் 10,000 சொற்கள் நான் செஞ்சிருக்கேன்னா எவ்வளவு காலங்கள் அதற்காக உழைப்படுத்திருப்பேன், அதற்காக நாம் ஆய்வு செய்திருப்போம். இன்னும் முடிந்து போகின்ற கதை அல்ல, அது தொடர்கின்ற புது சொற்கள் வந்து கொண்டே இருக்கும், புது சொற்கள் உருவாகிட்டே புத்துலக காலத்தில். எனவே அதுக்கெல்லாம் சொல் கொடுக்கணும். அப்படி அந்த வல்லமையாளர் மலேசியாவில் இருக்கணுமா இல்லையா, தொடர்ந்து வரணுமா இல்லையா? எங்களோட முடிஞ்சு போற கதை இல்லையா? இப்போ என்னோட இது முடிஞ்சு போயிட்டாக்க அடுத்த தலைமுறை யார் உருவாக்குறது? அப்ப அந்த அறிவை பெறணுமே, அந்த கவலை தான் எனக்கு. இந்த அறிவை நாம ஒரு இளைய தலைமுறைக்கு வித்துட்டு போகணும். ஆனா அந்த ஆற்றலும் வல்லமையும் உள்ள இளைய தலைமுறை நமக்கு இன்னும் வாய்க்கலை. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நான் அந்த அகவையிலேருந்து இதுக்கு ஈடுபாடு காட்டணும், வரணும். யார் வருவாங்கன்னு தெரியல. அது பாவாணர்கள் பிறகு அப்புறம் எங்களுக்கு பிறகு மலேசியா தாங்க செம்பனை என்ற சொல்ல கொடுத்துச்சு, மலேசியா தான் எண்ணெய் பனை என்ற சொல்ல கொடுத்துச்சு, மலேசியா தான் கணினி என்ற சொல்லை கொடுத்தது, மலேசியா தான் புலனம் என்ற சொல்லை கொடுத்தது, மலேசியா தான் வலையொலி என்ற சொல்லை கொடுத்தது. இந்த காலத்துல இந்த புலனம், வலையொலி, தொலைவரி, படவரி இவற்றை நான் இருக்கிற காலத்துல நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க வலையொலி பயன்படுத்துறாங்கல்ல, இதை வழங்கியது அந்த காலத்தில் நான் வழங்கினேன். 2016க்கு பிறகுதான் இதெல்லாம் பேரளவு பரவியது உலகளாவிய நிலையில. இந்த மண் மலேசியா மண், தமிழுக்கான ஆக்கம் செய்கிற மண், செந்தமிழ் வழங்கும் நற்றமிழ் நாடு. எனவே இந்த வாய்ப்பினை வழங்கியதற்காக ஐயா திருப்பதி